சான்றோர் பெருமக்களே, கொஞ்சம் பொறுத்தருளவும். என்னன்னா, இது நீண்டதாக வீடியோ இருந்தா ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒவ்வொருத்தரது தனித்தனி பதிவா மாத்துறம்போது கொஞ்சம் இடைவெளி. அதனால அ ஐயா, பேராசிரியர் முனைவர் ஆ, வணக்கம் ஐயா. கிருஷ்ணன் ஐயா அவர்களை அ சென்னை செந்தமிழ் மன்றமும், அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து அத்துணை சான்றோர் பெருமக்களினுடைய முன்னிலையில் வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் ஐயா. சான்றோர் பெருமக்களே, அதோடு கொஞ்சம் விரைவாகவே நிறைவு செய்கிறேன். என்னன்னா, இந்த 66வது அமர்வு சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு 297வது நிகழ்வாக அமைகிறது. இந்த 297வது திருக்குறளை கொண்டு தொடங்குகிறோம். ரொம்ப அற்புதமான திருக்குறள். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான திருக்குறள். என்ன அப்படிப்பட்ட அந்த திருக்குறள்? பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. ரொம்ப அழகாக சொல்லுகிறார். பொய்யே இல்லாத ஒருவர் வாழ்க்கையில் வாழ்ந்து விட்டால் அவர் வேறு எந்த அறத்தையும் செய்ய தேவையில்லை. அதுதான் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. மிக அழுத்தமாக திரும்ப திரும்ப சொல்றார். ஒருவன் பொய் சொல்லாது உண்மையையே தொடர்ந்து சொல்வானாயின் அவன் பிற அறங்களை செய்யாவிட்டாலும் அவ்வறங்களைச் செய்த நன்மை அவனுக்கு எப்போதும் வந்து சேரும் என்று மிக அற்புதமான திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இது வாய்மை என்னும் 30வது அதிகாரத்தில் இடம்பெற்ற 7வது திருக்குறள். சான்றோர் பெருமக்களே, இப்படிப்பட்ட அற்புதமான செய்தியோடு இந்த அமர்வை பேராசிரியர் முனைவர் ப. கிருஷ்ணன் ஐயாவிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஐயா, என்னுடைய ஒலி கேக்குதுங்களா ஐயா? ஐயா கேக்குது, நீங்க தொடரலாம். அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றமும் உலக சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நடத்தக்கூடிய சீவக சிந்தாமணியினுடைய தொடர் சொற்பொழிவு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நாளும் நடந்தேறிக் கொண்டிருப்பது தமிழ் உலகத்திற்கு, தமிழ் கூறும் நல் உலகத்திற்கு நல் வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்ட அத்துணை பேரையும் மன மகிழ்வோடு வணங்கி என்னுடைய பகுதியான கனகமலையார் இளம்பகத்திலே 1576வது பாடலில் இருந்து 1600 பாடல்கள் வரையிலான செய்தியினை நான் எடுத்து கூற விளைகின்றேன். 1576வது பாடல் இன்புகை ஆர்ந்த விழுதார் மென் பள்ளி மேல் அன்புருகும் நல்லார் அவர் தோன்றின் மேற் துஞ்சினார் தம் புலன்கள் குன்றி தளர தம் காதலர் அன்பு உருகு கண்புதைத்தார் ஆங்கல்வர் நெஞ்சே. இங்கே அன்பினுடைய எப்படித்தான் அன்பு கொண்டு இருந்தாலும் இந்த பகுதி ஒரு மனித வாழ்வினுடைய இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை ஆகியவற்றை எடுத்து சொல்வதாக அமைந்து பிறகு அணங்கமாலையினுடைய
அன்பினை மறுதலித்து அதற்கு நல்வழிப்படுத்தி பவதத்தனுடைய ஆற்றாமையை அவன் தன் தலைவியினுடைய பிரிவை உணர்ந்து அவன் ஆற்றாமையில் இருக்கின்ற நிலையில் சீவகன் அவனை ஆற்றுப்படுத்துகின்ற விதமாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையிலே முதலிலே தன்னுடைய நெஞ்சிற்கு இந்த கதையினுடைய தலைவன் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. மனதே நெஞ்சமே, நன்கு இனிய அகிழ்புகை நிறைந்த வெண்ணையை போன்ற மென்மையான பள்ளியின் மேல், பள்ளி என்றால் இங்கே பஞ்சனை, படுக்கை அறை, படுக்கை அமர்ந்து அன்பினால் உருகக்கூடிய நல்லவராகிய மங்கையரின் தோள் மேலே துயின்றவர்கள் முதுமையான பிறகு அவருடைய புலன்கள் எல்லாம் குன்றி தளர்வு அடைவதனால் தம்முடைய அன்பு காட்டிய அந்த அன்பினால் உருகிய அந்த மகளிர் தம் கண்களை புதைத்து கொண்டு அங்கிருந்து நீங்கி விடுவார்கள் என்று திருத்தக்கர் இந்த பாடலில சீவகனுடைய வாயிலாக எடுத்து சொல்கின்றார். ஆக இது இளமை நிலையாமை, அடுத்து முதுமையினால் ஏற்படக்கூடிய அந்த உடல் மாற்றம், அதனால் அன்பு என்பது குறைந்து செல்கின்றதை இங்கே சொல்கின்றார். ஆனால் சொல்வார்கள், வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது என்று சொல்கின்ற நிலையும் உண்டு. ஆனால் பெரும்பான்மையான இந்த சமூக நிலையை, மனித வாழ்க்கை நிலையை இங்கே அவர் சொல்கின்றார். இன்னும் ஒன்று, சமணத்தினுடைய அந்த தத்துவங்கள, சமண மதத்தினுடையது, இப்ப பௌத்த மதம், இதெல்லாம் யாக்கை நிலையாமை, செல்வ நிலையாமை, இளமை நிலையாமை என்பதை பற்றியெல்லாம் சொல்வதை நம்ம பார்க்கின்றோம். அந்த வகையிலே இங்கே முதுமை அடைந்த பிறகு ஏற்படக்கூடிய அந்த நிலையை இந்த பாட்டிலே திருத்தக்கர் அவர்கள் அருமையாக சிறப்பாக சொல்கின்றார். இதே போல இங்கே சீவகன் சொல்கின்றான், மணிமேகலையில உதயகுமரனுக்கு மணிமேகலையை பின்தொடர்ந்து வருகின்ற அரசகுமாரன் உதயகுமரனுக்கு மணிமேகலை ஒரு மூதாட்டியை, வயதான மூதாட்டியை காட்டி, அவள் இளமையில் எப்படி இருந்தால் இப்பொழுது வெண்மையான மணல் போன்ற நரை முடி கொண்டும் கரைபடிந்த பற்களை கொண்டும் அவள் முகத்திலே இருக்கக்கூடிய தோள்களெல்லாம் சுருக்கமாக இருக்கின்றது பார்த்தாயா, இதுதான் வாழ்க்கை, இதற்கு போய் நீ இப்படி அலைகின்றாயே என்று அங்கே மணிமேகலை அவனிடம் சொல்வதை போல இங்கே திருத்தக்கர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து நம்முடைய உடம்பினுடைய தன்மை. இப்ப சமண மதத்துல இப்போ ஒரு உடம்பு எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அது அந்த அளவிற்கு உயிரும் பரவி இருக்கும் என்று சொல்வது. இப்ப யானையினுடைய உடம்பு பெரிது, அதே போல அந்த உடம்பில் உயிரும் பரவி இருக்கிறது. யானைக்கு உயிர் பெரிது. அதே போல எறும்பினுடைய உடம்பு சிறிதாக இருந்தாலும் அதற்கு ஏற்றார் போல உயிரும் உடம்பு முழுவதும் பரவி இருக்கிறது என்கின்ற தத்துவம் சமண தத்துவம். அந்த மாதிரி இங்க நம்முடைய உடம்பினுடைய தன்மையை திருத்தக்கர் மிக சிறப்பாக சொல்கின்றார். நம்ம உடம்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ல வர்றவரு, உதிரத்தை தோய்த்து, உதிரம் என்றால் குருதி, குருதியை தோய்த்து நரம்பினாலே நம்முடைய இந்த என்பினை கட்டி என்றால் எலும்பினை கட்டி, அதுக்கு மேல தசையை அப்பி, தசை, அடுத்து
புண்மையான வெளிப்புறம் மறைய, நம்முடைய வெளிப்புற தோற்றம் மறைவதற்கு அது நம்முடைய தோலை உடம்பில் மேல் வந்து தோலை போர்த்து அதற்கு அழகு சேர்ப்பதாக மயிராலே மூடி, முடிய மயிராலே மூடி அதன் பிறகு 9 வாயில்களை செய்து, இந்த 9 வாயில்கள் என்பது நம்ம உடம்பில் வந்து இருக்கின்றது. கண், வாய், மூக்கு, காது 2, இப்படி 9 வாயில்கள் இருக்கின்றது. அதை வந்து இங்க அதை சொல்லிட்டு அடுத்து சமணத்துல வந்து 9 கருத்து, 9 வகையான தத்துவத்தை வந்து சொல்லுவாங்க. அதை இங்க வந்து அவர் வந்து சொல்ற 9 மூடி 9 வாயிலை செய்து ஊன் பழகிய குடிலை, ஊன்னா தசை, குடிலை அறிவு மாறியவர்கள் மருளுமாறு மிகப்பெரிய அறிவு உடையவர்கள் கூட இந்த பொய்யான உடம்பை மெய் என்று நம்புகின்ற அளவிற்கு இந்த உடம்பினை ஏற்றிருக்கக்கூடிய தச்சன் அவன் மிகவும் நல்லவன் அப்படின்னு இந்த பாடல்ல வந்து சொல்றாரு. அங்க இதுல 9 வாயில்கள் அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா, நம்ம சமணத்துல 9 பொருள்கள் வந்து சொல்லப்படுகிறது. அத நவ பதார்த்தம் என்று சொல்வார்கள். உயிர், உயிர் அல்லது, புண்ணியம், பாவம், ஊற்று, செறிப்பு, உதிர்ப்பு, கட்டு, வீடு என்று 9 பொருள்களாக சமண சமயத்தில் வந்து கூறப்படுகிறது. அந்த உயிர் என்பது ஜீவன் என்றும், உயிர் அல்லதை வந்து அஜீவன் என்றும், புண்ணியம் என்றும், பாவம் என்றும், ஊற்று என்பதை ஆசிரவம் என்றும், செறிப்பு என்பதை சம்வரை என்றும், உதிர்ப்பு என்பதை நிர்சரை என்றும், கட்டு என்பதை பந்தம் என்றும், வீடு என்பதை மோட்சம் என்று, இப்படி 9 பொருள். ஆக நம்ம உடம்பும் 9 வாயில்களை உடையது மனித உடம்பு. அதே போல சமண சமயத்தினுடைய சொல்லப்படக்கூடிய பொருள்கள் 9 மாதிரி. இப்படி இந்த ரத்தம், அடுத்து நரம்பு, எலும்பு, அதுக்கு மேல தசை, அதுக்கு மேல வந்து நம்ம அந்த வெளிப்புறம் தோற்றம் மறைவதற்காக தோல் பகுதி, அந்த தோலின் மேலே அழகுற முடி. ஆக இப்படி எல்லாம் வந்து அதற்கு பிறகு 9 வாயில்களை செய்து இப்படி இந்த உடம்பினை ஏற்றி இருக்கக்கூடிய, படைத்து இருக்கக்கூடிய, இன்னொன்னும் சமணத்துல வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் உண்டு. கடவுள் தீர்த்தங்கரர்களை கடவுளாக கொண்டவர்களும் உண்டு. அருகனை கடவுளாக ஏற்றுக்கொண்டு வழிபடக்கூடியவர்களும் உண்டு. கடவுள் இல்லை என்று சொல்லி தீர்த்தங்கரர்களை வழிபடக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அதுல 3 வகையான சமண மதத்தினர் இருக்கின்றார்கள். உருவ வழிபடக்கூடியவர்கள் உண்டு. அந்த சமண சமயத்தினுடைய நூல்களை வைத்து இவர்கள்தான் கடவுள், இவர்கள்தான் தீர்த்தங்கள் என்று சொல்லி வழிபடக்கூடியவர்களும் அந்த உண்டு. ஆக அந்த வகையில இங்க இந்த உடம்பினை ஏற்றி இருக்கக்கூடிய தச்சன் அந்த வீடு கட்டக்கூடிய, அதை உருவாக்கக்கூடியவன் சொல்ற இல்லைங்களா, மிகவும் நல்லவன் என்று இதுல தன்னுடைய மனசுக்கு நெஞ்சில வந்து இப்படி நினைச்சு பார்ப்பதாக சொல்றார். ஆக இந்த உடம்பினுடைய தன்மை இப்படியெல்லாம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இந்த உடம்பு அழியக்கூடியது என்று சொல்வதாக நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். அதான் சொல்றாரு, என்பினை நரம்பிற் பின்னி உதிரம் தோய்த்து இறைச்சி மெத்தி புன்புற தோலை போர்த்து மயிர்ப்புறம் பொழிய வேந்திட்டு 9 வாயிலாக்கி ஊன்பையில் உரம்பை செய்தான் மண்பெரும் தச்சநல்லன் மயங்கினார் மருள வென்றான். ஆக இங்க குரம்பை என்பது வீடு என்றும் சொல்வார்கள், உடம்பு என்றும் நாம் வந்து சொல்லலாம். குரம்பை என்பது அப்படி சொல்லலாம். அடுத்த பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம அந்த உடம்ப வந்து நம்ம உண்மையா நாம வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்கணும்னு சொன்னா, தமக்கு இந்த உடம்பு வந்து ஆதரவாக கிடந்தது என்று சொல்லும்படியாக, அப்போ அப்படி பார்த்தோம்னா அகக்கண் மனத்தை உருவாக்கி அகக்கண்ணையும் புறக்கண்ணையும் மறைத்து வச்சிருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்ப அகக்கண் என்பது மனம். ஒருவனுடைய மனதை வந்து இவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத, என்ன அறிந்து கொள்றான் என்பதை அது நமக்கு தெரியாது.
ஆனா புறக்கண் என்பது அவனுடைய செயல்பாடுகள் இவற்றை பற்றி அறிந்து கொள், இவற்றையெல்லாம் மறைத்து வைத்திருக்கின்றான். இப்ப நல்ல அறிவு சார்ந்த ஆராய்ச்சி மிக்கவர்கள் எல்லாம் அவங்க அறிவு சார்ந்த நினைக்கக்கூடியவர்களை கூட, கற்று தேர்ந்தவர்கள் கூட எல்லோருடைய உள்ளத்தையும் தளரும்படி, எவ்வளவு பெரிய வீரனாக வலிமை உடையவனாக இருந்தாலும் கூட அவனும் முதுமையில ஒரு காலத்தில் அவனும் தளர்ந்து போகிறான், அவனும் தோற்று போகிறான். இப்ப இப்படியாக இந்த தளரும்படி இந்த உடம்பை படைத்திருக்கக்கூடிய தொழிலை செய்திருக்கிறானே அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வெற்றி வீரனாக இருந்தாலும் அவனும் ஒரு காலத்தில் தோற்று போய் விடுவான். தோற்று உடம்பு மெலிந்து வலிந்து வலிமையற்றவனாகி விடக்கூடியவனாக மாறி விடுவான். இப்படி எவ்வளவுதான் அறிவாளி, கற்றறிந்தவன் அறிவாளி என்றாலும் கூட அவனும் ஒரு நாள் இந்த மண்ணுக்குள் சென்று விடுவான், மறைந்து விடுவான். ஆக இப்படியாக இந்த மனித வாழ்க்கையை, இந்த உடம்பினை, இந்த உயிரை படைத்திருக்கின்றானே அந்த தச்சன். நம்ம சைவத்துல வைணவத்துல அங்கே பிரம்மன் படைத்தான், பிரம்மன் என்று சொல்வார்கள். படைப்பு கடவுள் பிரம்மன் படைத்தான் என்று. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இயற்கை தான் இந்த உலகத்திற்கு முதன்மையானது என்று சொல்வார். மார்க்சியவாதிகள் மார்க்சியம் இயற்கை தான் முதன்மையானது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இங்க சமணத்துல தச்சன், தொழிலே உடைய தச்சன் நல்லன், இப்படி படைத்திருக்கக்கூடியவன் அருக கடவுள் அருகன் படைத்தாள் என்று சொல்லவில்லை, நேரடியாக சொல்லவில்லை. ஆக தச்சன் இந்த உடம்பை படைத்திருக்கக்கூடியவன் மிக இப்படி படைத்திருக்கின்றான் என்று சொல்கின்றார். ஆக நம்ம அந்த உடம்புல அகக்கண் புறக்கண் என்ற இரண்டை அவரு சொல்றார். அடுத்ததாக இந்த 1578வது பாடல் இது. உடம்பினுடைய உண்மையை நாம் ஆராய்கின்ற பொழுது, சொல்லுகிற பொழுது இப்படி அவர் உள்ளத்தை வெட்டும்படியாக படைத்து இருக்கின்றான் என்று சொல்றார். அடுத்து 1579வது பாடல் சொல்றாரு, என்று அவன் இருப்ப மாதரின் வர இசைப்பின் அல்லால் புல்லென்று மற்ற உருகள் செல்லான் என்று எடுத்து ஓதுகின்றான். மன்றலும் தோழிமாருள் வனத்திடை பண்ணை ஆட குன்றிடை குளிர்க்கும் மின்போல் புலாமலை முகட்டிற் செல்வான். இப்படி சீவன் தன் உள்ளத்துக்கு தேற்றி அவன் இருக்கும்போது, அவன் அப்படி நினைத்து கொண்டு இருக்கிற பொழுது, தன்னுடைய வரவை கூறுகின்ற விதமாக அனங்கமாமாலை என்ன செய்யறா அப்படின்னா, அவ அங்க அவள் சிறிதும் அவன் சிறிதும் இரக்கம் அறிவுரியமாக கேட்டுக்கொண்டு சீவகன் கேட்குமாறு அவள் ஒண்ணு சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, ஒரு வனத்துல நான் நல்ல மனத்தை உடைய என் தோழிகளோடு நான் விளையாடி கொண்டிருந்தேன். அப்ப நான் விளையாடி கொண்டிருந்த பொழுது மலையடை தங்கும் மின்னல் போல, ஒரு மின்னல் போல ஒரு திரண்ட முகிலை மேல ஒட்டு மின்னல் போல பறந்து செல்லக்கூடிய ஒரு விஞ்சையன் ஒருத்தன் வந்தான், விஞ்சையன் ஒருவன் வந்தான் அப்படின்னு சொல்றான். அது குன்றிடை குளிர்க்கும் மின்போர் புலாமலை முகட்டில் செல்வான். அந்த விஞ்சையன் சமண மதத்துல இயக்கி, அந்த பெண் தெய்வத்துல இயக்கி வழிபாடு என்பது சமண மதத்திலும் இருக்கு. அது நம்ம தென் தமிழகத்துல இசைக்கியம்மன், இசைக்கிய வழிபாடு, இதெல்லாம் தென் தமிழகத்துல வழிபாடு இன்னைக்கு இருக்கு. இங்க விஞ்சையன் என்பவன் வானத்திலே அந்தரத்திலே பறந்து செல்லக்கூடியவன விஞ்சையன். அவன்கிட்ட வந்தான் அப்படின்னு சொல்றா. அவன் சீமகன் அவனுடைய காது கேட்கின்ற மாதிரி இதை அவ சொல்றா. இப்ப இங்க மகளிர் விளையாட்டு, இந்த பண்ணை, இந்த எண்ணான்கு பண்ணை, தொல்காப்பியர்கள் சொல்றார் பண்ணை என்றால் விளையாட்டு என்று சொல்வார். அது மகளிர் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு. இங்க மலைக்கு பாத்தீங்கன்னா முகில் அப்படிங்கிற அந்த இதை சொல்றார். அப்படி அவ சொல்லுகிற பொழுது அடுத்து சொல்றா, மயிலினம் எரிய ஆங்குவோர்
மடமயிர் தழுவிக் கொண்ட வெயிலிலும் செல்வன் போல விஞ்சையன் என விஞ்சையன் என கொண்டு ஏக துயில் அறிய கற்பினாடன் விடுத்திட்டான் காட்டில் வீழ்ந்தே அனங்கமா வீணை என்பேன். அவ என்ன சொல்றா அப்படின்னா, அப்படி கொண்டு செல்கிற பொழுது அந்த விஞ்சையனுடைய மனைவி அவள் கற்புடையவளாதனால், அதனால என்ன பண்ணிட்டா அப்படின்னா, என்னை கொண்டு போய் விட சொன்னதுனால நான் அந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடுமை பொண்ணு இந்த காட்டுல வந்து நான் வந்து விழுந்தேன். என்னுடைய பெயர் வந்து அனங்கமா வீணை என்பது என்னுடைய பெயர் அப்படின்னு வந்து சொல்றா. இது எப்படின்னா, இவனை கொண்டு போனது எப்படின்னா, மயில்களுடைய திரள் சிதைந்து ஓட அங்க இருக்கக்கூடிய ஒரு இளம் மயில வந்து தோழிகளோட விளையாண்டு கொண்டிருக்கிறாள். அதான் மயில்கள் கூட்டத்தோட விளையாண்டு இருக்கிறது வந்து தோழிகளுக்கு உண்மையா சொல்றார். அங்க ஒரு ஞாயிறு போல விஞ்சையன், சூரியனை போல ஓர் இளமையிலை வந்து எடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூரியனை போல என்னை வந்து கொண்டு சென்றான். அவனுடைய கற்புடைய மனைவி என்னை கண்டு அவள் வந்து விடுவித்தாள். அதனால நான் இப்படி இந்த கொடுமை பொருந்தி இந்த காட்டுல நான் வந்து வந்திருக்கிறேன், வீழ்ந்தேன் அப்படின்னு சொல்றான். இப்போ இங்க மயில் இனம் அதை பாத்தீங்கன்னா இங்க வந்து தோழியருக்கு ஓமையாக சொல்றார். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை ஞாயிறு சூரியனை அந்த காலை சூரியனை வந்து விஞ்சையனுக்கு ஊமையாக சொல்கின்றார் ஆசிரியர். அடுத்து அவன் என்ன சொல்றா அப்படின்னா, சீவகனிட்ட வந்து சொல்லுகிற பொழுது சொல்றா, மூங்கிலை போன்ற அழகான தோள்களை உடைய மூங்கிலை போன்ற அழகிய தோலை உடைய பெண்களினுடைய தோழனே, கேழ்வனே, நண்பனே, பெண்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நண்பனே, உன்னை காணும் வரை நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? தாயை இழந்த குழந்தை போல நான் துன்பத்தில் துயரத்தை அடைந்தவளாக இருந்தேன். நான் இப்போ உன்னை பார்த்த உடனே துறக்கம் பெற்றவளாக ஆகிவிட்டேன். ஆகவே என்னை வந்து நீ ஆதரித்து என் மீது நீ அருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றார். நீ அப்படி என் மீது நீ கருணை காட்டாவிட்டால், என் மீது நீ அன்பு கொள்ளாவிட்டால் நான் எப்படி ஆவன் தெரியுமா? நெருப்பில அமிர்தத்தை பெய்தார் போல என் உயிரை காமத்தீயிலே பெய்து கெடுப்பேன் என்று சொல்கிறாள். இங்க அவளுக்கு என்ன துன்பம் அப்படின்னா காம துன்பம். இங்க இந்த தீ என்பது காமத்தீ. அப்போ சீவகன் வந்து நீ என் மீது நீ அன்பு கொள்ளாவிட்டால், என் மீது நீ கருணை கொள்ளாவிட்டால் நான் இந்த காம துன்பத்தில் கண்டு கொண்டு இருக்கின்றேன். நீ என் மீது கருணை கொள்ளாவிட்டால் நான் என்னுடைய இந்த காமத்தீயிலே விழுந்து நான் அழிந்து போய் விடுவேன் அப்படின்னு அவ சொல்றா. தாயிலா குளவி போல சாது உயிர் எய்துகின்றேன், சாதுயர் எய்துகின்றேன். சாதுயர்னா சாகின்ற துயரத்தை போல துன்பத்தினை நான் அடைகின்றேன். வேயிலாம் தோழினார் தம் விழுத்துணை கேள்வ கண்டேன் ஆயின் துறக்கம் பெற்றேன். அழித்தருளாது விட்டார் தீயினும் அமிர்தம் பெய்த ஆங்கு என்னுயிர் செகுப்பேன் என்றாள். என் உயிரை நான் வந்து விட்டு விடுவேன் என்று சொல்கின்றார். அதற்கு அவளுக்கு சீவகன் வந்து மறுமொழியாக அவன் வந்து சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, மணி அணிந்துள்ள தூண் போன்ற தோள்களும், அங்க அந்த இளம் பெண்கள் அவ அடங்கமாலை மணிகளை தோள்களிலே எல்லாம் கழுத்திலே ஆரமெல்லாம் அணிந்திருக்கின்றார். அடுத்து தூண் போன்ற தோள்களை இருந்திருக்கு. மலை போல பரந்த மார்பம் உடையவளே அப்படின்னு சொல்றான். அதே போல அவளுடைய கண்களை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், வற்றாத குளத்திலே மலர்ந்த தாமரை மலர் போன்ற கண்களும். இப்ப கயல்விழி என்று சொல்வார்கள், கோவளைக்கண் என்று சொல்வார்கள். இங்கே வற்றாத
குளத்துல குவளை தாமரை மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை மலர் போன்ற கண்களையும் உடையவளே சொல்லிட்டு, உடையவளே பணிதல் இல்லாத என்றும் ஒளியில் குன்றாத தன்மையை உடைய சூரியனை போன்ற ஞாயிறை போன்ற முகத்தையும் உடையவளே. இப்ப ஞாயிறுடைய ஒளி எப்படி இருக்குமோ அதே போல மிகுந்த அவளுடைய முகம் ஒளி பொருந்தியதாக இருக்கின்றது அப்படிங்கிறான். இப்ப நம்ம புலவர்கள் எல்லாம் சந்திரனுக்கு மதி முகம் என்று சொல்வார்கள், முகமதி என்று சொல்வார்கள். இங்கே இவர் திருத்தக்கர் சூரியனுக்கு ஓமையாக இங்கே சொல்கின்றார். ஏன்னா பணிதல் இல்லாத ஞாயிறு போன்ற முகம் அப்படிங்கிறார். பணிதல்னா இங்க அடங்கி போதல்ல, அதாவது ஒளியில் குன்றாத சூரியன் அதுபோல ஒளிவிடக்கூடியவளே என்று சொல்லிட்டு, நீ காம நோய் தோன்றி வருந்தி கொண்டிருக்கக்கூடிய பேதை என்கிறார். காமனையை தோன்றி வருந்தி கொண்டிருக்கக்கூடிய பேதையே, நான் சொல்வதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை இங்க ஆசிரியர் சொல்றாரு, மணியெழு வணையதோடும் வரை என அகன்ற மார்பும், வரைனா மலை போல பறந்து இருக்கக்கூடிய மார்பும், தனிவரும் கயத்து பூத்த கயம் தாமரை பங்கயம் அப்படின்னு சொல்றோம். தனிவரும் கயத்து பூத்த தண்ணி வற்றாத குளத்திலே பூத்திருக்கக்கூடிய, அதான் தனிதல் இல்லாத அப்படின்னா வற்றாத தாமரை அணைய கண்ணும் பணிவரும் பருத்தி என்ன முகம் ஒன்று அயர்ந்து காம பிணி எழுந்து அவளிக்கின்ற பேதை நீ கேள் இது என்றான். பிணி எழுந்து அவளித்தல் அப்படின்னா துன்பம் முழுகின்ற, துன்பப்படுகின்ற, அவளிக்கின்ற. இப்ப இந்த அளம் அப்படின்னு சொல்லுவாங்க, அளம் துயர் உறுதல் அப்படின்னு. இப்ப அலமரல் தெருமலர், அலமரல் தெருமரல் அப்படின்னு தொல்காப்பியர்கள் முடிப்பார். இப்ப இங்க அவளிக்கின்ற பிணி என்பது இங்கே நோய். என்ன நோய் என்றால் காம நோய். ஆக காம நோயினால் துன்பப்படுகின்ற நீ நான் சொல் பேதையே, பேதை பெருமை அதை நம்ம 7 பருவத்துல சொல்றோம்ல, நீ அறியாத மடமகளே, அழகிய மகளே, நான் சொல்வதை நீ கேட்பாயாக அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றான். ஆக அவ முன்னாடி சொன்ன அந்த கூற்றை வைத்து கொண்டு இங்கே சீவகன் அவளுக்கு பதில் சொல்வதாக இந்த பாடல் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, மலரிலும் புகிலும் முழுகி, அவ சொன்னதை வைத்து சொல்ற, மலரிலும் புகிலும் முழுகி அழகிய அகிர்புகை கமழ்ந்து முல்லை மலர் சூடியுள்ள கூந்தலை உடையவளே. இந்த உடம்பானது எப்படிப்பட்டதுன்னா ஒளிக்கும் வாதமும். இந்த உடம்பானது எப்படிப்பட்டதுன்னா வாதம், அடுத்து பித்தம், அடுத்து சிலைப்பணமும் பொருந்தியது இந்த உடம்பானது. அதோடு மட்டுமல்ல, குற்றம் செய்யக்கூடிய மலங்கள், ஆணவம் மாயை கண்மம், மும்மலம் என்று சைவத்துல சொல்றாங்க இல்லைங்களா, மும்மலங்கள் ஆணவம் மாயை கண்மம் என்று. அது குற்றம் செய்யக்கூடிய மலங்களும் உடையது, மனம் உடையது இந்த உடம்பு. அடுத்து குருதியும் ஊனும் எலும்பும் ஈரலும் மூளையும் உடையது, குற்றம் புரியும் குடலும் இழிந்த தோளும் நரம்பும் வலுப்புமாக உடையது இந்த உடம்பு என்று சொல்கிறான் அவளிடம். அப்போ அவங்க முன்னாடி சொல்லுவ அழகமலை மலை தாமரை மலர் சூரியன் என்று தன் உறுப்புகளை பாராட்டினதை இவன் அதுக்கு மறுப்பு சொல்கின்ற விதமாக அணங்கமலை இவன் மீது அன்பு கொள்ள சொல்லி இவனை பாராட்டி சொல்லுகின்ற அந்த ஊமையை இவன் என்ன பண்றான், அதுக்கு மறுப்பு தெரிவிக்கின்ற மாதிரி இவன்
இங்க வந்து சொல்றான். அதாவது பாத்தீங்கன்னா, போதொடு நாணமூழ்கி பூம்புகை தவழ்ந்து முல்லை கோதை கண் படுக்கும் கூந்தல் குறைவழி பித்தோடு உடைய ஏதம் செய் மலங்கள் எய்ததோ இறைச்சி என்று ஈரும் மூளை கோதம் செய் குடர்கள் புன்றோ அறம்பொடு வழும்புது என்றான். அது இந்த உடம்பு வந்து இப்படிப்பட்டது. இந்த உடம்பு இதை நீ வந்து உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது அவளுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர் வந்து இந்த மனிதர்களுக்கு மாணவர்களுக்கு எல்லோருக்கும் பொதுவாக சொல்ற இந்த உடம்பு என்பது இப்படிப்பட்டது. அதான் நிலையில்லாது இத்தனை தன்மையினை வந்து இந்த உடம்பு அப்படின்னு வந்து சொல்றான். அடுத்து சொல்றான், கொடி போன்றவளே விழுக்கும் வெள்ளையான கொழுப்பும். நம்ம உடம்புல வந்து நினம் என்று சொல்ல கொழுப்பு. இந்த உடம்புல வந்து பார்த்து வெள்ளையான கொழுப்பு. இப்ப நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய கொலஸ்ட்ரால் கூடி போயிடுச்சு. நிறைய பேர் நிறைய சொல்றாங்களே. அது மாதிரி இந்த கொழுப்பு வெள்ளையான கொழுப்பும். இந்த கொழுப்பு இல்லாத உறுப்பு எதது அப்படின்னு சொன்னா, இவை இல்லாத ஒளிந்த நகம், அடுத்து மயிர், கண் உமிழக்கூடிய பீலை, அப்புறம் பொல்லாத இறைச்சி. நம்ம அந்த இத வந்து பொல்லாத இறைச்சி. அந்த உடம்புக்குள்ள அந்த இறைச்சிக்குள்ள புழுவும் பயில்கின்ற இவ்வுடம்பு அப்படின்றான். இந்த புழு, இந்த உயிர் இருக்கிற வரை தான் இந்த உடம்புல நல்ல திரவியங்கள், வாசனை திரவியங்கள். ஒண்ணும் இல்லை, ஒரு நாள் குளிக்கல அல்லது வேர்க்குது பாத்தீங்கன்னா என்ன அந்த நாற்றம். அது நாற்றம் என்பது முன்பு வந்து நல்மணத்தை குறித்தது. இன்னைக்கு வந்து நாற்றம் என்றால் துர்நாற்றம். இப்ப அந்த உடம்பெல்லாம் வந்து உடம்பு துர்நாற்றம் அடிக்கிறது, வியர்வை இல்லைங்களா? ஆனா அதற்கு வந்து என்ன பண்றோம், இந்த உடம்பு வந்து நம்ம பொன்மேனி எல்லாம் சொல்றோம். அப்புறம் உடம்பு புழுத்து போயிருது. மக்கள் வழக்கத்துல ஒருவருக்கு ஒருவர் பகைமை கொண்டு இருக்கிற போது நீ புழுத்துதான் போவாய் அப்படிலாம் சொல்லுவாங்க, திட்டுவாங்க. நம்ம எல்லா மனிதரிடமும் தான், கிராமப்புறத்தில் மட்டுமல்ல எல்லா மனிதரிடமும் அந்த கிராமப்புறத்தில் வெளிப்படையாக சொல்லி விடுவார்கள். அவ்வளவுதான். படிக்காத மக்கள் வெளிப்படையாக வெள்ளந்திரியாக வெளிப்படையாக பேசி விடுவார்கள். கற்றவர்கள் படித்தவர்கள் மனதுக்குள்ளே திட்டிக் கொள்வார்கள், திட்டுவார்கள். அவர்கள் படிக்காதவர்களுடைய இந்த படித்தவர்கள் கற்றவர்கள் கடுமையான வார்த்தைகளை ரொம்ப எல்லாம் பயன்படுத்துவாரு பார்க்கலாம் நம்ம. எப்போ ஆனா வழக்கத்துல என்ன ஆயிடுதுன்னா, படிக்காதவங்க தான் இப்படி பேசுவாங்க, படிக்காதவங்க தான் இப்படி பண்ணுவாங்க, கிராம மக்கள் தான் இப்படி பண்ணுவாங்க, அதுவும் குறிப்பா அந்த சேரி மக்கள் இப்படி பண்ணுவாங்க, ஊர் இப்படி எல்லாம் வந்து இது வழக்கத்துல சும்மா அப்படியே தொட்டு யார் ஒருவர் தனக்கு நிகழ்த்தக்கூடிய அநியாயத்தையும் துன்பத்தையும் எதிர்த்து கேட்கலையோ அவங்களை வந்து தொடர்ந்து துன்பம் கொடுத்து கொண்டிருப்பது மனிதனுடைய இயல்பு. நமக்கு ஒரு இன்னையில இருந்து நமக்கு ஒரு அடிமை கிடைச்சிட்டாண்டா அப்படின்னு ஒரு படத்துல வடிவேல் சொல்ற மாதிரி, அந்த மாதிரியான மனநிலை வந்து காலங்காலமாக நம்ம இந்திய சமூக மரபுல அது உருவாகி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த மாதிரி அந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா புழுத்து போகக்கூடிய உடம்பு. இப்போ நம்ம பார்க்குற செய்திகள்லாம் பார்க்கலாம். ஒருவர் இறந்து 2 நாட்கள் 3 நாள் ஆகிவிட்டது, யாரும் பார்க்கல அப்படின்னா உடனே துர்நாற்றம் அடித்தது, உடம்பெல்லாம் புழு வைத்து கிடந்தது. இது மனித உடலுக்கு மட்டுமல்ல, பிற உயிரினங்களுக்கும் இது பொருந்தும். ஆனா அவற்றையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தசைகளை, அந்த தசைகளை நாம் உணவாக உட்கொள்கின்றோம். உணவாக உட்கொள்வதுதான். அதனால அந்த சமண மதம் உயிர்கொலை புரிதல் கூடாது, உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அப்போ எறும்பு அந்த சமண சில திகம்பர சமணர்கள் வந்து திக்குகளை ஆடையாக உடையவர்கள் மயில் பீலியினால் கூட்டிக் கொண்டே அவர்கள் வந்து செல்வதை நம்ம வந்து பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த உடம்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆசிரியர் இதை வந்து சொல்ற அந்த சமண மதத்தினுடைய அந்த கொள்கைகளை, கருத்துக்களை இங்கே
இந்த பாடல் வழியாக திருத்தக்கர் வந்து எடுத்து சொல்கின்றார். ஆக நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு என்றால் இந்த இறைச்சியில புழுவும் பயில்கின்ற உடம்புங்க. சரி, நம்ம இது அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள் என்பது நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் அந்த இயங்கிக் கொண்டிருக்கிறது. புதிதாக செல்கள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது. சில செல்கள் இறந்து கொண்டு இருக்கிறது, சில செல்கள் புதிதாக வந்து கொண்டு இருக்கிறது. இப்படி வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள் இப்படியெல்லாம் நம்ம அறிவியல் ரீதியாக சொல்கின்றார்கள். அந்த மாதிரி இங்க இந்த உடம்பு வந்து இப்படிப்பட்ட உடம்பு, இந்த இப்படி இந்த ஊனுடைய இந்த இறைச்சி போர்த்திக்கின்ற உடம்பு வந்து பிளவுபட்டு போச்சுன்னா யாருமே கண் விழித்து பார்க்க மாட்டார்கள். இப்ப சின்ன இன்னைக்கு ஒரு பெற்றோருக்கு தாய் தந்தையருக்கு காலில் வந்து புண்ணாயிருச்சு, சீல் வச்சு செலவுச்சுன்னா ஐயோ வாடகை அடிக்குது பார்க்க மாட்டேங்கிறாங்கல்ல. ஆனா இவங்க மருத்துவர்கள் பாருங்க, செவிலியர்கள், நைட்டிங்கேல் போன்ற அந்த செவிலியர்கள் வந்து அவங்க யாரோ எவரோ மருத்துவத்துக்கு வந்து, ஏன்னா அவங்களுடைய தொழிலை நேர்மையாக செய்யக்கூடிய தொழிலுக்கு வந்துட்டோம், மருத்துவ தொழிலுக்கு வந்துட்டோம், செவிலியர்களாக வந்து விட்டோம். அவர் யாரும் அவங்க வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த துர்நாற்றம் அடித்தாலும், அந்த புண் வாடை அடித்தாலும், துர்நாற்றம் அடித்தாலும் வந்து அவங்க வந்து அந்த மருந்துகளை போட்டு அவர்களுக்கு சுத்தம் செய்து அவர்களுக்கு மருத்துவம் செய்யறாங்க. ஐயோ வாடை அடிக்குது, நாறுகிறது அப்படின்னு சொன்னா பார்க்க முடியுமா? ஆனா சாதாரண மனிதர்கள் சில பெற்றோர்களே கூட வந்து பார்க்கக்கூடிய உண்டு. அப்படி இந்த ஊன் பிளவுபட்டு போனால், இந்த உடம்பு பிளவுபட்டு போச்சுன்னு சொன்னா யாரும் கண் விழித்து பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு. இதுதான் வாழ்க்கை, இதுதான் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க ஆசிரியர். இங்க ஒரு பழமொழியை இங்க வைக்கிறார். கரிக்குருவியார் கண்ணுக்கு காக்கை பொன்முத்து தோன்றும் என்பது ஒரு பழமொழி. அந்த பழமொழியை இங்க வந்து சொல்றார். அதாவது பிள்ளையார் கண்ணுள் காக்கை செழிப்ப அரும்பொன்னில் தோன்றும் கொள்கைத்து மாதிரி பார்க்க மாட்டாங்க. கருக்குருவினுடைய கண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா, காக்கையை பார்த்துட்டு வந்து அருமையான பொன் போல இருக்கிறது கரிக்குருவி சொல்லுமா. அந்த வாழ் நீளமா இருக்கக்கூடிய கருப்பு நிறமுடைய குருவி, காக்கையும் கருப்பு நிறம் தான். ஆனா அது என்ன சொல்லுமா, அந்த கரிக்குருவி வந்து காக்கை வந்து நல்ல பொன் போல உள்ளது என்று கூறுவதை போலதான் இந்த உடம்ப நம்ம என்ன பண்றாங்க கவிஞர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா உயர்வு நவிழ்ச்சியாக உயர்த்தி பொன்மேனி உருகுதே அப்படிலாம் வந்து இப்படி எல்லாம் பாடுறாங்களா, இது மாதிரி பாடி இருக்காங்க சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து இங்க சொல்றாரு, இந்த உடம்பு இப்படிப்பட்ட உடம்பு அப்படின்னு இவர் இந்த பாட்டுல வந்து சொல்றாரு. அதுதான் வந்து அந்த பாட்டு தான் பாத்தீங்கன்னா 84வது பாட்டு. அது விழுக்கொடு வெண்ணம் சல்லாம் உயிர் மயிர் உமிழ்கற் பீலை புழுப்பயில் குரம்பை கொல்லா தடித்தடி கீழ்ந்த பொழுதில் விழித்தியார் நோக்கிகிற்பார் பிள்ளையார் கண்ணுட்காக்கை கொளிப்பாரும் பொன்னீர் தோன்றும் கொள்கைத்தார் கொடியே என்றான். கொடியேன்னா இங்க வந்து அனங்கமாலையே, இதுதான் வந்து இந்த உடம்பு அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்கிறான். அடுத்த பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உருவம் என்று உரைத்தியாயின் இறைந்த தோல் துருத்தி தன்னை புருவமும் கண்ணு மூக்கும் புகை புலப்பட எழுதி வைத்தார் கருதுவது அங்கு ஒன்று உண்டோ காப்பிய கவிகள் காம எரியல விகற்பித்திட்டார் இறைச்சி பேர் இதனை என்றான். பெண்ணே, இந்த கவிஞர்கள் தான், காப்பியம் ஏற்றக்கூடிய கவிஞர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காமச்சுவை தோன்ற இந்த உடம்பினை பற்றியும் இந்த வாழ்வை பற்றியும் அவர்கள் வந்து புனைந்து உரைத்து எழுதியிருக்கிறாங்க. வேறு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றான். இந்த உடம்பினுடைய புற வடிவம் நல்லது நன்றென நம்ம சொன்னோம்னு சொன்னா, தோல், அந்த புருவம், கண்ணு, மூக்கு இவர் நன்றாக எழுதி வைக்க அப்படின்னு சொன்னா நன்றன கருதுவதுன்னா வேறு பொருள் இல்லையா? அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா என்னன்னு சொல்றது? அதுக்கு பொருளே இல்லையே. ஆகையினால இந்த தசையினுடைய திரளாக இருக்கக்கூடிய இந்த உடம்பினை கவிஞர்கள் தான் காப்பிய கவிகள். காப்பிய கவிகள்
காப்பிய கவிதை மக்களுக்கு காமத்தி எழுகின்ற மாதிரி வேறுபடுத்தி கூறியுள்ளார்கள். சரி, ஏன் இப்படி எல்லோருமே இந்த உடம்பு இப்படிப்பட்டது, துர்நாற்றம் வீசக்கூடியது அப்படின்னு சொன்னா, எல்லாம் இப்படி போனால் மனித இனம் எப்படி வளரும், செழிக்கும்? இல்லைங்களா? இப்ப சேற்றில் தானே செந்தாமரை முளைக்கிறது. ஒரு நல்ல அழுக்கான நீர்ல தான், சேர் கலந்திருக்க நீர்ல தான் செந்தாமரை முளைக்கிறது. சேற்றில் முளைத்து செந்தாமரை. நல்ல தண்ணியில முத்துக்கள் பிறப்பதில்லை. கடல் உவர்ப்பு நீரில் தானே சிப்பிகள் முத்து பிறக்கிறது. அது மாதிரி இந்த கவிஞர்கள் இப்படி அவற்றை இந்த உலகம், கவிஞர்கள் உலகம் இங்கே தொடர்ந்து தொன்று தொட்டு வாழையாடி வாழையாக எல்லோரும் அருவருப்பு பட்டு கொண்டு போயிட்டாங்கன்னா இப்ப மருத்துவ தொழில் யாருதான் பார்ப்பது? இல்லைங்களா? அது மாதிரி இங்க கவிஞர்கள் அந்த காமத்தி இங்க அடிப்படை பாத்தீங்கன்னா அந்த உணர்வு, இயற்கை உணர்வு அது தோன்றா எழுவதற்குதான் இந்த கவிஞர்கள் பாத்தீங்கன்னா இப்படி சொல்லி இருக்கின்றார்கள். அதே மாதிரி இப்ப நம்ம தேவதை குளித்த தண்ணீரை நான் தீர்த்தம் என்றே நான் குடிப்பேன். பாருங்க, ஒரு ஒரு பெண் குளித்த தண்ணீரை அதை தீர்த்தம்னு குடிப்பேன் அப்படின்னு ஒரு தலைவன் பாடுறான், ஒரு கவிஞர் எழுதுறாரு. இல்லைங்களா? தான் இப்படி எல்லாம் எழுதுறாங்க. அதே மாதிரி நம்ம பாருங்க, கங்கை ஆறு, கங்கை பாருங்க, கங்கை எவ்வளவு புனிதமானதுங்கிறான். கங்கை நதி புனிதமானது. உண்மையிலேயே அது புனிதமானதா? இப்ப எங்க திருச்சி திருவரங்கத்துல காவிரி ஆறு தண்ணி ஓடுது. எங்க இருந்து வருது? குடகுமலையில இருந்து அப்படியே ஒகேனக்கல் உயிரோடு எவ்வளவு பேர் குளிக்கிறாங்க, எல்லாம் அழுக்கு தண்ணி. அதுல எவ்வளவு உயிர்கள் செத்து மிதந்து வருகிறது. ஆனால் அந்த இடத்தில் வரும் பொழுது மட்டும் அதை தீர்த்தமாக எடுத்துக்கொண்டு பயன்படுத்துகிறோம். காவிரி தீர்த்தம், புண்ணிய நதி, புண்ணிய நீராடுகின்றோம் அப்படின்னு. இப்படி காப்பிய கவிகள் தான் மக்களுக்கு காமத்தி அவர்கள் இப்படி புனைந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொல்லிட்டு அனங்கம் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அனங்கமாலைக்கும் தான் நெஞ்சிற்கு ஒரு சீவகனுக்கு இது சீவனுக்கு இது பொருந்தாமல் ஏன் வனசரிதனுக்கு தகுப்படுத்துவது எங்கன பொருந்தும் அப்படியெல்லாம் கேட்கிறாங்க. இப்ப அழகிய பெண்ணுருவை நோக்கி பெற்றியில் நின்றின் பேடியர் என்றோ, அழகிய பெண்ணுருவை நோக்கி பெற்றியில் நின்றின் பேடியர் என்றோ அப்படிலாம் அது சொல்லுவாங்க. அடுத்த இந்த 1586வது பாட்டுல இருந்து ஒரு 7 பாடல் அங்கே பவதத்தன் என்பவனுடைய கூட்டாக அவனுடைய தலைவி, மனைவி, அவள் அந்த இயக்கி என்கிற அந்த தெய்வத்தால் அதை பத்தி இங்க சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அவன் சொல்றான், காதன் மாமன் மணமகளே, காதன் மாமன் மணமகளே, கருங்குலன் மேல் வண்டு இருப்பினும் ஏதமுற்று முறியும் நுசுப்பெண் நுசுப்பு என்று நுண்ணியல் பேர்த்ததுவே, ஓதம் போல உடன்று நையே நீ ஒன் தாமரை கோதை போல்வாய் ஒளித்தொழிதல் கொம்பே குணனாகுமே. அன்பனும் காமனுடைய அழகிய ரதி போன்ற மகளே, காதன் மாமன் மடமகளே. இங்கே மாமன் என்றால் காமன், காதன் மாமன் யாருன்னா காமன். காமனுடைய மனைவி யாரு? ரதி. ஆக காமனுடைய அழகிய ரதியை போன்றவளே, ரதி போன்ற மகளே, ரதியை போன்றவளே, ஒளி வீசக்கூடிய தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய திருமகளே, தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய திருமகளே, பூங்கொம்பு போன்றவளே, உன்னுடைய கருமை நிறமுடைய கூந்தலின் மேல் வண்டு தங்கினாலும் துன்பமுற்று உன்னுடைய இடை ஒடியும் என்று உன்னை புகழ வேண்டிய நான் கடலலை போல வருந்தி வருந்தி கெடும்படி நீ மறைந்து நீங்குதல் நன்றாகுமோ அப்படின்னு அவ சொல்றான். இப்ப கடலலை போல வருந்தி வருந்தி, இப்ப இங்க அவளுடைய
திருமகள் இப்படி எல்லாம் சொல்றது வந்து பூங்கொம்பு. நம்ம பெரிய புராணத்துல சுந்தரர் சேக்கிலா வந்து சுந்தரர் அந்த இதுல வந்து சொல்வார். சுந்தரருடைய பாட்டுல கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து வெப்புவளை பூத்த விரைமலரோ அற்புதமோ அதிசயித்து நின்றன் மாதிரி இங்க வந்து பூங்கொம்பு என்று இங்க வந்து சொல்றாங்க. அடுத்த பாட்டுல இந்த ஓதம் போல, ஓதம்னா கடல், அந்த அலை போல வருந்தி வருந்தி கெடும்படி வந்து அப்படியே அலை வேகமா அடித்து கொண்டே வரும். கடல் வந்து அப்படியே வந்து அலையில திரும்ப அப்புறம் அந்த மாதிரி நான் அப்படியே வருந்தி வருந்தி கெடும்படி நீ மறைந்து போய் விட்டாயே. ஏன்னா அந்த அவன் அந்த விஜயன் வந்து இந்த அணங்கமலை அவள்கிட்ட இருந்து கொண்டு போனதை அவன் வந்து அவ சொல்றான், வருந்தி வருந்தி நீ மறைந்து விட்டாதே அப்படின்ட்டு. அடுத்த இசையினும் இனிய மொழியாய் அவளை நினைத்து வந்து இவன் வருந்துவதாக இந்த பாடல்லாம் வந்து அமைந்திருக்கு. இசையினும் இனிய மொழியாய் சாயாத கொங்கையை உடைய பாவையே. இப்போ இங்க நான் நேற்று நான் கேட்டேன், 2 உரை. ஐயா வணக்கம், கேட்கல. இத நான் இப்படி இங்க இருக்கக்கூடிய அந்த சாயாத நான் வந்து படா அத வந்து அப்படி நான் சொன்னேன்னு சொன்னா என்ன பண்ணிருவாங்க, இவர் என்ன இப்படி வந்து சொல்றான்னு சொல்றாங்க. அவங்க பெண் பேராசிரியர் சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகாது. இன்னைக்கு உள்ள காலம் வந்து எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பது எல்லோருக்கும் வந்து தெரியும். அதனால சாயாத கொங்கைகளினுடைய பாவையே கொடியே தகுதியான பருகும் தேனே அப்படின்தான். தகுதியான பருகும் தேனே, அதான் பண்ணின் தீன் சொலாய். பண்ணின் தீன் சொலாய் அப்படின்னா இசையினும் இனிய மொழியை உடையவளே, உண்ணும் தேனே கொடிய பாங்கி உண்ணும் தேனே, தகுதியான பருகும் தேனே. இப்ப தேனை வந்து நம்ம வந்து எடுத்த உடனே நம்ம வந்து தேனை வந்து சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. அதுல இருக்கக்கூடிய அந்த தேன் அடைகள்லாம் அப்படியே நீக்கிட்டு இல்லையா, அது வந்து அதை வடித்து பிறகுதான் அதுதான் தகுதியானது. கூட இங்க வந்து பாத்தீங்கன்னா குகன் வந்து ராமனுக்கு தேனையும் மடிச்சு கொண்ட போது அங்க வந்து திருத்தி நல் உணவு குழந்தேன்பான். தேனும் மீனும் திருத்தி நல் உணவு குழந்தேன். மீன்னா உடனே நான் வந்து வேடர் குலத்தை சேர்ந்தவன், அதனால சுத்தம் இல்லாம இருப்பான் அப்படின்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக திருத்தி தேனும் மீனும், தேனை நல்லா எடுத்து நல்லா வடிகட்டி சுத்தமாக சாப்பிடக்கூடிய வகையில நான் கொண்டு வந்திருக்கிறேம்மா. அதே மாதிரி மீனை வந்து நல்லா சுத்தமா கழுவி அந்த செதிலாம் எடுத்து நல்லா சுத்தமா கழுவி நான் வந்து சாப்பிடக்கூடிய பக்குவத்தோட கொண்டு வந்துட்டான். தேனும் மீனும் திருத்தி நல் உணவு உணர்ந்தேன். ஏன் அப்படி அதை இங்க சொல்றான்? தேனும் கம்பன் மிக அற்புதம் படைத்திருப்பார். ஏன்னா அவன் வந்து வேடர் குலத்தை சேர்ந்தவன், 1000 அம்பிகளுக்கு தலைவன். அதனால அவன்கிட்ட வந்து நாகரிகம் இருக்காது, சுத்தமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் எண்ணி விடக்கூடாது என்பதற்காக தேனும் மீனும் திருத்தி நல் உணவு குழந்தேன். அது மாதிரி இங்க தகுதியான பருகும் தேனே அப்படிங்கிற. ஆக இந்த தேன் எவ்வளவு சுவை உடையது, அதை விட சுவை வாழ்க்கையிலே இனிமை தரக்கூடியவளே தகுதியான பருகும் தேனே அமிழ்தே அப்படிங்கிறான். அமிழ்தே, அமிழ்தம், அமிழ்தே. அடுத்து சொல்றான் பாருங்க, எண்ணின் உயிரே, என் உயிரே, என் இனிய உயிரேங்கிறான். இப்ப இந்த உயிர் என்பது இன்னுயிர், இனிய உயிர். ஏன் இன்னுயிர் என்று சொன்னார்கள் என்றால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா எல்லா பொருளும் எல்லாம் சென்றாலும் கிடைத்து விடுமான, உயிர் போயிட்டா திரும்பி வராது. அதான் என் உயிரே அப்படி. நீ எங்கு உள்ளாயோ, எங்கு நீ இருக்கின்றாயோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த திங்கள், திங்கள் என்றால் நிலா, சந்திரன் போற்றும் முகத்தை உடையவளே, உன்னுடைய முகத்தில் இருப்பது கரும் கயல்களோ, அந்த கண்கள் கரும் மீனோ, கயல் மீனோ, நீ உண்ணக்கூடிய கூற்றோ, என்னை உண்ணக்கூடிய கூற்றோ யமனோ,
ஒளி தரும் வேலோ, உன் கண்ணுடைய அந்த பார்வை ஒளி தரும் வேலோ அல்லது மலரோ நான் ஏதும் அறியேன் என்று சொல்கிறார். இப்போ இங்க இங்க நலம் புனைந்துரைத்த நலம் பாராட்டு அவளை பார்க்காம அவ அந்த விஜயன் இது பண்ணி போனதுனால அவனை வந்து இங்க நலம் அவளுடைய நலத்தை பற்றி சொல்றான், நினைச்சு பார்த்து சொல்றான், நினைத்து சொல்கிறான். நம்ம கோவலன் வந்து பாருங்க அந்த மகிழ்ச்சியில மனையரம் படுத்த கதையில கோவலன் வந்து மாசரு பொண்ணே, வளமுறு முத்தே, காசிரி உரையே, கரும்பே தேனே அப்படின்னு அங்க வந்து பாராட்டு சொல்ற மாதிரி இருக்கு. வள்ளுவர் சொல்றாரு, கூற்றமோ கண்ணோ பிணையோ, கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போல பொன்னராற்று படையில பாத்தீங்கன்னா பாடியினுடைய அழகை வர்ணிக்கிற பொழுது மிக சிறப்பாக வர்ணித்திருப்பாங்க. அறல் போல் கூந்தல், பிறை போல் திருநுதல், தொலைவில் புருவம், குழுங்கடை மலைக்கண், இப்படி வந்து அப்படியே அது ஒரு 20 வரிகள் அப்படி வர்ணிச்சுட்டு போற மாதிரி இங்க சுருக்கமாக இங்க திருத்தக்கர் வந்து இங்க அதை வர்ணித்து வந்து அவன் படத்தின் மூலமாக வர்ணித்து சொல்கிறான். அடுத்த பாடல் அடுத்த பாட்டுல சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, தோகை மயில் போன்றவளே அப்படிங்கிறான். அதாவது கலாப மயில், தோகை மயில் போன்றவளே அப்படின்னு சொல்லிட்டு, இலவம் மலரை போன்ற அழகு பொருந்திய சிற்று அடிகள், சிறிய அடிகள் நடுங்க அசைந்து செல்லக்கூடியவளே, பொன் வேலை செய்யும் அறிஞன் அமைத்த பொற்சிலம்பு ஒலிக்க, அழகிய மலர்கள் பரப்பி இருக்கக்கூடிய, பறந்து கிடக்கக்கூடிய தரை மேலே நீ உழவுகின்ற பொழுது, நீ செல்லுகின்ற பொழுது, அந்த நிலம் மட்டுமல்ல என் உயிரே, என் உள்ள மலர் மேல் நீ மிதித்து செல்கிற நிலத்தை மட்டும் நீ வந்து அந்த பூ நிலத்தை, பூ விரிந்து கிடக்கக்கூடிய, பூ உதிர்ந்து கிடக்கக்கூடிய அந்த நிலத்தை, பூமியை மட்டும் நீ மிதித்து செல்லவில்லை, என் உள்ள மலர் மேல் நீ மிதித்து செல்வாய். ஆனாலும் அப்படி உன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த அன்பு இன்னும் நீங்கவில்லை என்று இங்கே சொல்கிறான். இலவம் போதே எளித்தகைய சீரடிகள் அஞ்சி ஒழுகி புலவன் சித்திரித்த பொற்சிலம்பு நகப்பூ நிலத்துமே. இந்த நகப்பு அப்படின்னா இந்த சிலம்பு ஒலிப்பது, அந்த சவுண்ட் ஒலித்தல், சிலம்பு ஒலித்தல். நகப்பூ நிலத்துமே உலவும் பொழுது என் ஆவி, ஆவி என்றால் உயிர், என் ஆவி மலர்மேல் மிதித்து ஒதுங்குவாய், களவ மங்கை அணையாய் கண் காதல் எழில்களே. இப்படி இங்க வந்து அந்த பாட்டுல வந்து இப்படி வந்து சொல்றாரு. இப்ப இங்க வள்ளுவர் சொல்லுவாரு, அனிச்சமும் அனிச்ச மலரும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருங்கி பழம் என்று சொல்லுவார். இங்க இந்த கலாபம் மயில் போன்றவள், தோகை மயில், தோகை ஆண் மயிலுக்குத்தானே தோகை இருக்கும், ஆண் மயிலுக்குத்தான் தோகை உண்டு, பெண் மயிலுக்கு தோகை. ஆனா நம்ம ஓமைக்காக நம்ம தோகை இளமயில் ஆடி வருகிறது, பெண்ணுக்கு வந்து ஓமையாக சொல்லும், அப்படி சொல்கிறார். அடுத்த பாட்டுல நீ ஏவல் புரியக்கூடிய பணி மகளிருடன் நீ பந்தாடுவதை பார்த்த பொழுது உன்னை கண்டு நான் மயங்கினேன். அப்பொழுது பிணித்தலை உடைய நோய், காம நோய் உடையனாய் நான் அயர்ந்து கிடந்தேன். அப்படி நான் அயர்ந்து கிடக்கக்கூடிய உன்னை எண்ணிக்கொண்டு நான் காம நோய் உடையவனாக அயர்ந்து கிடக்கின்ற அந்த நிலையை நீ பிறரின் வாயிலாக நீ கேட்டவுடன் துணிவு கொள்க என்று நீ கூறினாய், சொன்னாய். மணிகளால் செய்திருக்கக்கூடிய மேகலையை உடையவளே, மறுமொழி கூறாமல் மறைஞ்சி நீ எங்குதான் போனாயோ என்று சொல்கிறார்.
மறுமொழி இப்படியெல்லாம் நீ சொன்ன, இப்பொழுது நீ எங்கு போனாயோ, மறுமொழி சொல்லாமல் எங்கு நீ சென்றாயோ. இந்த மாதிரி அந்த வசந்தவள்ளி பந்தடித்தல், நேற்று நிகழ்வில் கூட அம்மையார், பேராசிரியர் அம்மையார் சொன்னார். அவர் எப்ப அதை பற்றி அப்படி சொல்லுகிறான். அவ நீ இப்படி இருந்த, இப்ப எப்படி போயிட்ட அப்படிங்கிறத சொல்றான். பணி செய்யும் ஆயத்து பந்தாடுகின்றாயே கண்டு மாழ்கி. மாழ்கி அப்படின்னா கண்டு நான் மயங்கினேன், மாழ்கி. பிணி செய் நோயேன் யான் கிடப்ப பிறர் வாய்ப்பு கேட்டலும் துணிக போதும் என விடு போந்தேன் என்று நீ மணிசை மேகலையாய் மாற்றம் தாராய் மறைந்து ஒளிதியோ அப்படின்னு ஆசிரியர் சொல்வார். அடுத்து 590வது பாடல் ஏக்கி நின்னோடு இணை ஒக்கும் என்று நலம் செகுப்பான் மயக்கி கொண்டு போய் வைத்தான் என் மாதரை தந்தருளுனி நயப்பவெல்லாம் தருவேன் என தொழுது நல்லியானை தன் வயப்பிடி கெடுத்து இந்த நாளந்து ஒப்ப மதி மயங்கினான். ஏக்கியே, இந்த ஏக்கிங்கிறது சமண சமயத்துல வழிபடக்கூடிய ஒரு தெய்வம். ஏக்கி இயக்கன். இந்த ஏக்கி இயக்கன் இத யட்சன் என்று வட இந்தியாவுல சொல்வார்களாம். இவங்க இந்த தீர்த்தங்கர்களுக்கு காவலாக இருக்கக்கூடியவங்க. இந்த ஏக்கி இயக்கன் தீர்த்தங்கர்களுக்கு காவலாக இருக்கக்கூடியவங்க. இது குடவரை சமண படுகையில குடவரை கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தீர்த்தங்கர்களுக்கு அருகிலும் இவங்களுடைய சிற்பம் இருக்கிறது. தனியாக சிற்பமும் இருக்கிறது, புடை சிற்பமாகவும் இருக்கிறது. இது பிறகு இந்த நம்ம இங்க சைவ வைணவத்துல இது காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்றது மாதிரி, அப்புறம் அந்த நாட்டுப்புற தெய்வங்கள்ல காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்வதை போல இந்த சமண சமயத்தில் இயக்கன் இயக்கி அப்படிங்கிறது இங்க காவல் உடையவர்களாக, அவர்கள் தீர்த்தங்கர்களுக்கு காவல் உடையவர்களாக இங்கே பார்க்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இது இப்ப இந்த சமயங்களுக்கு எல்லாம் நாட்டுப்புற தெய்வங்கள் தொடக்க காலத்துல தாய் தெய்வ வழிபாடு என்பது நாம் மனித சமூகத்துல முதல் வழிபாடு இயற்கை, அடுத்து தாய் தெய்வ வழிபாடு. அந்த வகையில அதனுடைய தொற்றோட மரபுதான் இன்னைக்கு எல்லா சமயங்களும் இந்த பெண் தெய்வங்கள் என்பது நிறைய இருக்கு. இப்போ மாரியம்மன், காளியம்மன் இது மாதிரி இருக்கு. இசைக்கு பேரே வைக்கிறாங்க, இசைக்கியப்பன், இசைக்கியம்மன், இந்த மாதிரி நிறைய இருப்பதை பார்க்கிறோம். அப்ப அவன் கேட்கிறான், இயக்கியே உன்னை விட மேலான நலத்தை உடையவள், அழகு நலத்தை உடையவள் என்னுடைய தலைவி என்று எண்ணிக்கொண்டு அவள் நலத்தை நீ கெடுப்பதற்காக நீ அவளை என்னிடமிருந்து நீ கொண்டு சென்று விட்டாயோ, நீ அவளை என்னிடம் திருப்பி தருவாயாக. என்னோட நீ திருப்பி தருவாயாக. நீ திருப்பி தந்தால் நீ விரும்பினவற்றையெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன், நல்குவேன் என்று சொல்கின்றான். சொல்லிட்டு அங்க ஓமை ஒண்ணு சொல்லுவாரு, வயப்பிடி கெடுத்து மாளந்தது ஒப்ப மதி மயங்கினான் தொழுது நல் யானை தன் வயப்பிடி கெடுத்து. அழகிய களிர் ஆண் யானை தன்னுடைய வெற்றி உறும் பிடியை இழந்து மயங்கினார் போல இங்கே அறிவு மயங்கி பேசுகின்றான் என்று இந்த பாட்டுல பார்க்கணும். அடுத்த பாடல் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அடுத்த பாடல் மல்லர்க்கு மத்திம நாட்டு நன்னாட்டு வந்தாமரை புல்லும் பேரூர் புகழ்தத்தன் காதல் சிரதத்தைக்கும் செல்வ நாமர்க்கும் சித்திரமா மாலைக்கும் சுற்றத்தாருக்கும் அல்லல் செய்தேன் அவர் சென்றால் அல்லல் செய்தேன் அவருக்கு. இப்ப அவன் நான் நாட்டை சொல்கிற பொழுது பார்த்தீங்கன்னா வளமிக்க பழமையான செல்வத்தை உடையது அந்த மத்திம நாடு. அந்த நாட்டுல பதுப்புறம் அப்படிங்கிற ஒரு பேரூர். அந்த பேரூர்ல இருக்கக்கூடிய
அவனுடைய தந்தை யாரு அப்படின்னா கீர்த்தி கீர்த்தி தத்தன், அதாவது புகழ் தத்தனுக்கும் அவனுடைய இந்த புகழ் தத்தனுடைய காதல் மனைவியான இவன் சொல்றான் அவங்க அம்மாவை பத்தி, அவங்க அப்பா தந்தையையும் தாயையும் மாமனையும் மாமியையும் ஒரு சுற்றத்தாருக்கும் இவள் பிரிந்து சென்றதால், இவள் போய்விட்டதனால் இவனுக்கு எவ்வளவு துன்பமோ அதே போல அவனுடைய தாய் தந்தை மாமன் மாமி சுற்றத்தார் உறவினர்கள் எல்லோரும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக நான் எல்லோருக்கும் துன்பம் அளித்து விட்டேன் என்று சொல்வதை துன்பம் புரிந்தவனாக ஆகிவிட்டேன் என்பதை சொல்லுகிற போது இப்படி சொல்றான். அங்க கீர்த்தி தத்தனுடைய தந்தை கீர்த்தி தத்தனுக்கும் தன்னுடைய தந்தை, தன்னுடைய தாயான அன்னைக்கும், என்னுடைய மாமன் சீமானுக்கும், மாமி சித்திர மாலைக்கும், உறவினர்களுக்கும், சுற்றத்தாருக்கும், ஏனையோருக்கும் நான் துன்பம் செய்தேன். நான் அங்கே இப்ப நான் போனேன்னு சொன்னா நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன்? எங்கே உன்னை அவளை எங்கே என்று கேட்டால் நான் அவளிடம் என்ன சொல்வேன்? நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ஏதும் புரியவில்லை. அடுத்த பாட்டுல அந்த காரணத்தை அவ பிரிவந்து போனது காணாது சொல்றான். உண்ணும் நீர் வேட்டசைந்து என்ன உரைப்ப காட்டுன் நாடி நன்னி பொய்கை தலைப்பட்டு நற்றாமரை இலையினுள் பண்ணி நீர் கொண்டு வந்தேன். படா வாய் என்று ஆற்றாது அழுது அழுது வெந்து உருகி நைகின்றானே, ஆற்றாது வெந்து உருகி உருகி நைகின்றானே என்று சொல்கிறார். சாயாத பொங்குகளை உடைய பாவையே, நீ உண்ணும் நீர் வேண்டும் என்று விளைந்ததால், அதாவது தாகத்தினால் நான் இப்பொழுது களைத்து விட்டேன், இளைத்து விட்டேன் என்று நீ சொன்னதனால் நான் உனக்கு நீர் கொண்டு வருவதற்காக காட்டை தேடி சென்று அங்கே நீர் நிலையை கண்டு தாமரை இலையை அந்த தொன்னையாக செய்து, அந்த நீர் கொண்டு வருவதற்கு அந்த தாமரை இலையை தொன்னையாக செய்து நான் நீர் உனக்கு கொண்டு வர நான் சென்றேனே. நீ வருவது, ஆனால் இங்கே நான் நீர் கொண்டு பார்க்கிற பொழுது உன்னை காணவில்லையே, நீ எங்கு சென்றாயே என்று அவன் என்ன பண்றானாம்? பேதையாய் அமைதியின்றி பாருங்க, வெந்து உருகினை அழுது அழுது ஆற்றாது அழுது அழுது வெதும்பி மனம் வெதும்பி உருகி நிற்கின்றானா. அந்த தாமரை இலையில இப்பெல்லாம் பெரும்பாலும் இன்றைக்கு வாழை இலையில ரொம்ப பயன்படுத்துறோம் சாப்பிடுவதற்கு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தாமரை இலையில சாப்பிடுவது பயன்படுத்தி இருக்காங்க. அது மாதிரி தொன்னை செய்து இருக்கிறதெல்லாம் நம்ம அந்த பாட்டியம் பார்க்கலாம். அவன் அந்த தாமரை இலையில பாத்தீங்கன்னா அதை கோலையாக செய்து அதிலிருந்து தண்ணி அவள் குடிப்பதற்காக தண்ணியை கொண்டு வந்துட்டு பார்க்கறான். அப்ப அவ இல்லை, நீ எங்கு சென்று விட்டாய் என்று அவன் சொல்றான். அடுத்த பாட்டு சொல்றான். குலைகொள் வான்முகத்து கோல்வளைய காணான் குலைந்து அழுகின்ற அழகன் சொல்லு மணிசை கோதை காமமும் கண்டும் கேட்டு முழவு தோளான் முறுவல் இந்த ஈங்கே இரு என்று அலைய சொல்லி இளையினானே எய்தினானே. குலை அணிந்திருக்கக்கூடிய ஒளி செய்யும் முகத்தையும் திரட்சி உறக்கூடிய வளையலையும் உடையாளை பார்க்கறா காணாம். அவ காதில் குலை அணிந்திருக்கிறாள். அவளுடைய முகம் ஒளி பொருந்திய முகம், அதுவும் திரட்சியுறும் வளையல், கையிலே வளையல் அணிந்திருக்கக்கூடியவளாங்க. அவளை இவன் பார்க்கிறான், காணாமல் அழுகிறான். அழுதுட்டு நெகிழ்ந்து அழுகின்ற உடல் அழகனாங்க. அதான் அழகன் சொல்லுங்கிறார். என்ன சொல்லும்? குலைந்து அழுகின்ற அழகன் சொல்லும். இப்போ அவன் தன்னுடைய மனைவி மீது தலைவி மீது எவ்வளவு அவன்
பவதத்தன் ஆஹ் அன்பு வைத்திருக்கிறான், நேசித்திருக்கிறான் என்பதை இந்த பாடல பார்க்கலாம். இப்ப நெகிழ்ந்து அழுகின்ற உடல் அழகனாய் பவதத்தன் சொல்றான், அணி பொருந்திய மலையாளின் மலர் மாலை அணிந்திருக்கக்கூடிய அந்த அவருடைய அன்பையும், காமத்தை என்றால் அன்பு. ஏன்னா காமம், ஏன்னா வள்ளுவர் காமத்துப்பால் என்றுதான் பெயரிட்டு இருந்தார். பிறகு உரையாசிரியர்கள் தான் இன்பத்துப்பால் என்று மாற்றினார்கள் என்பது. அதுபோல் சங்க இலக்கியத்துல காமம் காமம் என்ப என்றுதான் பாடல்கள் நிறைய இடம்பெற்றது. காமம் என்றால் மிகுதியான அன்பு என்று பொருள் காமம். அதனாலதான் சங்க பாடல்கள்ல நிறைய காமம் காமம் என்ப என்று இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுதுதான் தற்காலத்தில் தான் காமம் என்பது இழிந்த பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு காலத்தில் கழகம் என்பது சூதாடக்கூடிய இடமாக பயன்படுத்தப்பட்டது. இப்பொழுது கழகம் என்றால் பல்கலைக்கழகம் என்று பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இந்த காமம் என்கின்ற அந்த வார்த்தை அன்பையும் அவனுடைய இதை கேட்டுட்டு இவன் சீவகன் அப்போ என்ன பண்றான், மேகம் போன்ற முழவு அணைய தோழனாகிய சீவகன் பார்த்து அதை கேட்டுட்டு என்ன செய்யறான் அப்படின்னா, நீ இங்கேயே இரு என்று அவள் பொருந்த கூறிட்டு இவன் சீவகன் என்ன செய்யறான், பவதத்தினிடம் நெருங்கி வருகிறான். இங்கே இரு என்று சொல்லிவிட்டு பவதத்தினம் நெருங்கி வர்றான். வந்துட்டு அவன் நீ யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் பவதத்தினிடம் அவன் கேட்கிறான். அந்த அவன் கேட்கிறான், பவதத்தினம் கேட்கிறான், என்னும் நீராலே இங்கே கெடுத்தேன் என் பாவத்தார் பன்னூர் கேள்வி உடையேன் யான் பவதத்தன் என்பேன் என்றான். அப்ப சீவன் யாரு, எங்க இருந்து வர, என்னன்னு கேட்கிற சொல்றான், நண்பரே நீ என்ன பெயரீர் என்று நீ என்னை கேட்டீங்க, நீ என்ன வருத்தம் அடைந்து அது காரணம் என்ன என்று என்னை நீ சீவன் கேட்டதுக்கு அவன் சொல்றான், சீவனை நோக்கி இவன் சொல்றான், பொன் அணிந்திருக்கக்கூடிய அழகுற்றிருக்கக்கூடிய தோலை உடைய நம்பியே, ஒரு பொற்கொடியே என்னும் அன்பினாலே நான் என்ன பண்ணிட்டேன், என் வினையினால் இங்கே நான் போக்கடித்து விட்டேன். ஒரு வினையினால் ஏன்னா இங்க பாவம் புண்ணியம் இந்த இரு வினையும், இந்த வினை நம்பிக்கையில சமண சமயத்திலே உண்டு. இரு வினை, நல்வினை தீவினை அப்படிங்கிறதுல இந்த இரு செயல், அந்த தர்மம் அதர்மம் அப்படிங்கிறத இங்க நம்பிக்கை உண்டு. ஆக இரு வினையினால் என் வினையினால் நான் போக்கடித்து விட்டேன். நான் பல நூலை கேட்ட கேள்வினை உடைய, நான் பல நூல்கள் கற்றவன் அப்படின்னு சொல்றான். என்னுடைய பேர் பவதத்தன் அப்படிங்கிறதான் என்னுடைய பேரு அப்படின்னு சொல்றான். அது அப்படி சீவகன் கேட்ட வினாவிற்கு இவன் தன்னுடைய பாவத்தால் இங்கு கெடுத்தேன் என்று சொல்றான், அவளை தொலைத்தேன் என்று சொல்றான். அடுத்த பாட்டுல கைப்பொருள் கொடுத்தும் அதுக்கு சீவகன் மறுமொழியாக சொல்கிறான், கைப்பொருள் கொடுத்தும் கற்றல் கற்றபின் கண்ணுமாகும் மெய்ப்பொருள் விளைக்கும் நெஞ்சின் மெலிவிற்கோர் துணையுமாகும் பொய்ப்பொருள் பிறகள் பொன்னாம் புகழுமாம் துணைவியாக்கும் இப்பொருள் எய்து நின்ற நீர் இறங்குவது என்ன என்றான். சரி, நல்லா படிச்சிருக்கிறேன், கற்றவள் என்று சொல்றேன். அது மாதிரி சொல்றாங்க, கையில் வைத்திருக்கக்கூடிய பொருளை கொடுத்தாயினும் கற்க, அவ்வாறு கற்ற பிறகு அது அகக்கண்ணும் ஆகும்தான். அதாவது அந்த உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்னு பொன்னானூற்று பாடல்ல சொல்வதை போல, அடுத்து கற்கை நன்றே பிச்சை வீணும் கற்கை நன்றே. இது மாதிரி இந்த கல்வி கற்பதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம சங்க பாடல்களில் இருந்து தொல்காப்பியத்தில் எல்லா நூல்களும் கல்வியினுடைய சிறப்பை பற்றி மிகவும் சிறப்பாக எடுத்து சொல்லுகிறது. அது மாதிரி நான் சொல்றான், கையில் வைத்திருக்கக்கூடிய பொருளை கொடுத்தாயினும் கற்கணும். அப்படி கற்றபின் கண்ணும், அவ்வாறு கற்ற பிறகு அது அகக்கண்ணுமாகும்னா மனதுல
தைரியம், அத மனதில் வந்து நாம் வந்து அந்த சிந்தனை செய்யக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இவையெல்லாம் படித்த பிறகு அது வந்து வளரணும். அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்ப நம்ம வள்ளுவர் கூட கற்க அப்படின்னு சொல்ல, கற்றவன் நிற்க அது திறம்பர். அது 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 மாதிரி இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, கற்றவின் கண், அவ்வாறு கற்ற பிறகு அது அகக்கண் என்றால் மனத்திற்கு வலிமையை தர வேண்டும். உண்மையான பொருளை தரணும். மெய்ப்பொருள் என்ன என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம மெலிவான நெஞ்சிற்கு அது கல்வி என்பது ஒரு துணையாக, உள்ளம் மெலிந்தால் அந்த கல்வி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு துணையாக அமைய வேண்டும். கல்விதான் துணையாக அமையும். இத்தகைய கல்வி பொருளை நீ நீ ஏன் வந்து வருந்துகிறாய்? நீ நல்ல கல்வி கற்றவன் என்று சொல்கிறாயே இல்லையா? ஒருவனுக்கு, கல்வி கற்றவனுக்கு துணையாக அமைவது எது அப்படின்னு சொன்னா, கல்விதான் துணைவியாக்கும், புகழையும் கொடுக்கும், உறுதுணையாக வரும். அப்படிப்பட்ட கல்வியை நீ கற்றவன், ஏன் நீ இப்பொழுது வருந்துகிறாய் என்று சொல்கிறார். அடுத்த பாட்டுல பெண்ணென படுவ கேண்மோ பீடில பிறப்பு நோக்கா உன்னிதை உடையவல்ல ஒருவராய் மனத்துவாகும் எண்ணி எண்ணி இப்பதங்கை இட்டார் இந்திரன் மகளுமாங்கே வெண்ணை குன்றி எரிந்தாற் போன்று மெலிந்து பின்னருக்கும் அன்றோ. பெண் என்று கூட கூறப்படுவனவற்றுடைய இயல்பை கேள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பெண் பீடியில மன வலிமை உடைய அல்ல. இது இப்ப தற்காலத்துக்குள்ள பொருந்துமா அப்படின்னு தெரியல. பெண் என்பவர்கள் பீடியில பெருமை, பீடினா மன வலிமை அல்ல. குடிப்பிறப்பு கெடுக்கும் என்று பாரார். குடிப்பிறப்பு கெடுக்கும் என்று. உள்ளம் நிறை உடைய அல்ல, உள்ளத்திலே நிறைய உடையவர் அல்ல. 1000 முகமாக எழும் மனத்தமம். அவங்க மனதுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. 1000 மனத்த ஆகும். எண்ணி பார்த்து பொருளை அகங்கையில வந்து வைத்து விட்டால், பொருள் குறையில்லாத இந்திரன் மகளே ஆனாலும் கூட அங்க என்ன ஆகுமா? பொருள் பெற்ற அங்கேயே வெண்ணெய் மலை எரியினால் ஆக்க பெற்றது போல உருகி அவர் பின்னே நிற்கும் என்று இந்த பாட்டுல வந்து சொல்றான். ஆக பெண்ணுடைய இயல்பை வந்து இந்த பாட்டுல சொல்றாரு. ஆனா அவங்க மன வலிமை இல்லாதவங்க அப்படின்னு இன்னைக்கு இந்த காலத்துக்கு அந்த கால சூழ்நிலையில, திருத்தக்கத்தர் வாழ்ந்த சூழ்நிலையில பெண்களுடைய நிலை வந்து அவங்க கல்வி அறிவு அதிகம் பெறாத காலகட்டம், அப்படி சூழ்நிலை அது இன்றைக்கு இது கொண்டு வந்தாங்க. அடுத்து சாமெனீர் சாதன் தனிந்த காலை பூமனும் புனிதலின்றி பொற்புடன் புலம்பி வைக்க காமனை என்றும் சொல்லார் கணவர் கைதொழுது வாழ்வார் தேமலர் திருவோடு ஒப்பார் சேர்ந்தவன் செல்ல. கணவன் சாகின்ற பொழுது சாதல், நோவின் நோதலும் உடையராதல். கணவன் நீங்கினால் மிகவும் மலர் அணிதலும் இன்றி தானும் அழகு தனித்து தங்கி வரலாம். காமன் என்ற பெயரும் கூற மாட்டாங்களாம். கணவன் கைதொழுது, கணவனையே கைதொழுது வாழும் மங்கையர்கள் அவங்க யாருக்கு ஒப்பாவங்க அப்படின்னு சொன்னா, தேன்மலர் திருவோடு செல்வத்தோடு இருக்கக்கூடிய தாமரை மலரிலே வீற்றிருக்கக்கூடிய திருமகளை போன்றவர்கள். மேலும் அப்படிப்பட்டவள் தன்னுடைய கணவனுடைய துன்பத்தை தீர்ப்பார்கள் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து பெண்ணினுடைய சிறப்பு. ஏன்னா கணவன் சாதல் இது வந்து நம்ம அப்ப உடன்கட்டை ஏறுதல் என்பது நம்ம சமூகத்தில் உடன்கட்டை ஏறுதல் இருந்தது. செத்த உடனே எப்படி அதே மனைவி இறந்து விட்டா கணவன் சாகுறானா? இல்ல. அது இன்றைக்கு 1-2 பேர் வந்து மனைவி இறந்ததை கேட்டு கணவன் இறந்தார் என்று மனைவி இறந்தார் 1-2 பேர் இருக்காங்க. ஆனா சமூக வழக்கு பாருங்க, உடன்கட்டை ஏறுகின்ற வழக்கம் அந்த காலத்துல வந்து கணவன் இருந்துட்டா உடனே அவள் இளையவளாக இருந்தாலும் உடன்கட்டை இந்த சதிங்கிறதெல்லாம் வந்து இருந்தது. அதை
ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்களுடைய தீவிர முயற்சியினால் பெண்டிங் பெறுபவர்களால் அந்த நீக்கினாலும் கூட இன்றைக்கும் வட மாநிலத்தில வேறு விதமாக இன்றைக்கு அது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இங்க எப்படி வந்து இங்க வேறு விதமான நம்ம தமிழகத்திலே படுகொலைகள்லாம் நடக்கிறதோ, அது மாதிரி காதலி ஆணவ கொலைகள்லாம் நடக்கிறதோ, அதே மாதிரி அங்க வந்து அந்த உடன்கட்டை இதெல்லாம் வந்து நடக்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். அண்ணனின் தோழியவை அவள் என்னை கண்ட கண்ணார் பின்னைத்தான் பிறரை நோக்கா பெருமிட மாது தன்னை என்னையான் இழந்து வாழும் விருங்கினானுக்கு கண்ணலோ என்று நக்கான் மணி முழவு தோளான். ஐயா, ஐயனே, உன் தோழி அத்தகையவள் தான், சிறப்புக்கு உரியவள் தான் உன்னுடைய தோழி. ஏன்னா நல்லவள், அவளுடைய சிறப்புக்கு உரியவள். அவள் என்னை பார்த்த விழியினால் தான் பிறரை பின்னை நோக்காத பெருமட மாது, தான் மற்றவரை பிறகு பாராத பெருமை மிக்க இளமங்கை அவள். அவளை பிரிந்து யான் வாழுகின்ற வகை எங்கனம் என இறங்கி என்று வருந்தி பௌதத்தனுக்கு அவனுடைய பேதமையை பார்த்து அவன் சொல்றான், மணி முழவு தோழனாகிய சீவகன் அணிந்த அழகிய முழவனைய தோழனாகிய சீவகன் சொல்றானா, அத்தகையவளே என்று, அத்தகையவளோ உன்னுடைய மனைவி தலைவி என்று நகைக்கின்றானா. அப்ப நைத்திரி அடுத்தவர்கிட்ட சொல்றான், இணைகள் வேண்டா இம்மந்திரத்தை ஓதி நீ உருவில் வனைய வெல்லா சென்று இயக்கி கொண்டிருந்த அருளினி புனை செய் கோல்வளை படுதி என்று ஆங்கவன் போதலும் அணைய மாதரை கண்டாங்கு கடிபுள்ளி வீழ்ந்தார் அரற்றினான். நீ வருந்த வேண்டாம், நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நான் கூறும் மந்திரத்தை நீ கூறி ஒரு வில் அம்பு தூரத்துல நீ சென்று அங்க வந்து போனீங்கன்னா, அந்த எல்லைக்கு போனீங்கன்னா இயக்கி வந்து கொண்டு வந்து அவ்விடத்தை அவனை இயக்கி கொண்டு வந்து தருவாள். அப்போது நீ ஒப்பனை செய்திருக்கக்கூடிய வளையுடைய கையிலே அங்கு நீ அவளை நீ வந்து பெறுவாய் அப்படின்னு சொல்லி சீவகன் வந்து அங்க நின்று சொல்லிட்டு சீவகன் போறான். பவதத்தனா அப்புறம் சென்ற பிறகு விழுந்து நிற்காத்தவளை பார்த்து அங்கு அவளுடைய அடியை தழுவி வீழ்ந்து அழுகின்றானாம். இந்த மந்திரம் என்பது பௌத்தம் எல்லா இதுலையுமே வந்து இருக்கின்றது. இந்த மந்திரத்துல வந்து கூடு விட்டு கூடு பாய்தல், வான்வெளியில் பறத்தல், மந்திரம் சொன்னா இது நடக்கும் அப்படிங்கிறது இருக்கு. ஆக இப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா மகளிரை மயக்குவதற்காக மந்திரம் அப்படின்னு அந்த காலத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஆக இப்படி பவதத்தனும் என்ன பண்றான், அங்கு இங்க கண்டு அவள் அடி விழுந்து வணங்கி அவன் வந்து அழுகின்றான் என்றதாக இந்த 1600வது பாடல் வந்து நிறைவு முடிகிறது. இப்படியாக வந்து இந்த இதிலே அனங்கமாமலை, சீவகன், பவதத்தன் மனித இந்த இந்த 25 பாடல்கள்ல திருத்தக்கர் வந்து மனித வாழ்வினுடைய இந்த மனித உடம்பு உண்மையை உணர்ந்து கொள்ளாதது, எவ்வளவுதான் கற்றறிந்தவர்கள் ஆயினும் மெய்யை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பது என்பதை பற்றியெல்லாம், மேலும் வந்து இந்த உலக நிலையாமை என்பதை பற்றியெல்லாம் இங்கே மிக சிறப்பாக மிக அருமையாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். இந்த வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப அற்புதமாக தங்களுடைய உரையை அமைத்து ரொம்ப அழகாக இவ்வளவு நேரமும் சளைக்காம ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சான்றோர் பெருமக்களே, கலந்துரையாடுவோம் ஓரிரு நிமிடம். ஏன்னா 9:22 23 கூட ஆயிடுச்சு. அதனால கலந்துரையாடல் ஓரிரு நிமிடங்கள். அம்மா பேசலாம், சோபாமா பேசலாம். வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். புனிதவதி சகோதரி வந்து நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். புனிதவதி சகோதரி வந்து ரொம்ப மிக அனுபவித்து பாஷணை ஆட்டினார். அது கேட்ட பிறகு அந்த நெய் ஒழுகும் ஊனும் அப்படின்னு சொல்கிறத கேட்ட பிறகு இப்போ எனக்கு இந்த நெய் மீதும் ஒரு புறக்கணிக்க தோணுகிறது. அது
மற்றதெல்லாம் இது வரைக்கும் சாப்பிடாம இருந்தோம். பட் இப்போ நெய்யும் விட்டுடலாம் போலன்னு தோன்றது. அது அவ்வளோ அழகாக சொன்னாங்க அவங்க. அதை ரொம்ப அனுபவிச்சு அவங்க சொல்கிறத கேட்க கேட்க நம்மளே அந்த சீனில் இருக்கிற மாதிரி தோணித்து. ரொம்ப அருமையாக இருந்ததுமா. உங்கள் சொற்பொழிவு வந்து சோர்வு இல்லாமல் எங்கள் கவனம் குறையாமல் பார்த்துட்டீங்க. அப்புறம் கிருஷ்ணன் ஐயா சமணராக இல்லாமல் இருந்தாலும் நவபதார்த்தங்களை பற்றி நன்றாக கூறினார். அப்புறம் அவர் ஒரு இடத்துல சொன்னார், இந்த கடவுளால் படைக்கப்பட்ட தச்சன் வந்து கடவுள்னு சொன்னார். ஆனால் சமணத்தில் வந்து கடவுள் படைக்கிறது கிடையாது. தெர் இஸ் நோ கிரியேட்டர் காட். அதனால இந்த மண் பெரும் தச்சன் நல்லன அப்படின்ற அடுத்த பாட்டிலேயே சொல்கிறாங்க பாருங்க, வினை பெரும் தச்சன் நல்லன். அதாவது வினை நம்மகிட்ட இருவினைன்னு நம்ம பேசிகிட்டே இருந்தோம், நிறைய தடவை கேட்டிருக்கீங்க. அதில் வந்து ஒன்று வந்து காதி கர்மாக்கள், இன்னொன்று அகாதி கர்மாக்கள். அந்த காதி கர்மாக்கள் வந்து தான் நம்ம அதுதான் நம்ம கண்ட்ரோலில் நம்ம கொண்டு வர முடியும். அகாதி கர்மாக்களோடு நம்ம பிறந்திருக்கோம், அதோடு நம்ம போவோம். அது என்னென்னா கோத்திர கர்மா, நாம கர்மா, வேதனீய கர்மா அண்ட் ஆயுள் கர்மா. அதனால் இந்த நாம கர்மான்ற வந்து 103 கர்மாக்கள், அதுதான் நம்ம உடம்பை உண்டாக்குறது. இப்போ வந்து ஒரு ஓவமும் ஸ்பெர்மும் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த உற்பத்தி ஆகிற அந்த எம்ப்ரையோ வந்து இந்த நாமகர்மாக்கள்னால தான் வர்றது. அதாவது அந்த 5 வகையான சரீரங்கள் உண்டாக்குறதுக்கான நாமகர்மா, உடம்புடைய பாகங்களை பண்ணுறதும் ஒரு நாமகர்மா, மூட்டுக்கள் எப்படி இருக்குன்றதையும் ஒரு நாமகர்மா, உடம்பை வந்து அளவாக எப்படி வர்றது அப்படின்றதும் ஒரு நாமகர்மா, நம்ம பேசுகிற பேச்சு மற்றவங்க ஆமோதிக்கிறாங்களா அதுக்கும் ஒரு நாமகர்மா இருக்குது, நம்ம அழகாக பேசுகிறோமா, நல்ல குரல் இருக்கா, அதுக்கும் ஒரு நாமகர்மா இருக்குது. அதனால் இந்த நாமகர்மா தான் அவர் வந்து தச்சன்னு சொன்னதாக எனக்கு தோன்றுறது. அப்புறம் இறுதியாக என்ன சொல்ல வந்திருக்கேன் என்னன்னா, இந்த முடியரிச்ச எவ்வளோ அழகாக சீவகன் வந்து பெருந்தன்மையாக அனங்கமாலையும் அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட காட்டி கொடுக்காம அந்த பவதத்தனையும் அழகாக தேர்த்தி, நீ இந்த மந்திரத்தை சொல்லு, அந்த மந்திரத்துக்கு உண்மையாகவே இஃபெக்ட் இருக்கா, இட் குட் பி அ பிளாசிபோ. அதாவது இந்த மந்திரம் நான் சொல்கிறேன், நீ அந்த மந்திரத்தை சொன்னேன்னாக்கா உனக்கு உன்னுடைய ஒய்ஃப் கிடைப்பா. ஏன்னா சீவனுக்கு தெரியும் அனங்கமாலை அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அதனால் அந்த ஒரு 2 பேரையும் பெரிய மனசோடு சேர்த்து வச்சு அவங்ககிட்ட கோல் சொல்லாமல் ஒரு பெருந்தன்மையோடு நடந்தது வந்து ஒரு நல்ல குலத்திலேருந்து வந்த ஒரு மனிதன்றதை நல்லா காமிக்கிறது. இது 2-3 விஷயம்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. மிக்க விளக்கம், மிக்க நன்றிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. சமண சமய தத்துவ நான் அதுதான் சொன்னமா. அதாவது சமணர்கள்ல வந்து சமண சமய தத்துவ நூல்கள்ல வந்து கடவுளை பற்றி சொல்லப்படலை. பந்தத்திலின்று விடுபட்டு மோட்ச நிலையை அடைந்த உயிரே கடவுள் என்பது சமண சமய கருத்தாக கொள்ளப்படுகிறது. அதை நாங்கள் இங்க நேரம் கருதி நான் அதை சொல்லலை. ஆனா ஒரு கோடிட்டு காட்டினேன். ஏன்னா சமண சமயத்துல அருகன் அப்படிங்கிறது அவங்க கடவுளா ஏற்றுக்கணும், கடவுள் குரு வழிபாடு இல்லாம இன்னும் உண்டுன்னு சொல்லி சொன்னோம்மா. மிக சிறப்புமா, அருமையா நீங்க சொன்ன விளக்கம் மிக சிறப்புமா. வணக்கங்க, தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நான் சாந்தி மகாலிங்க சிவம். ஐயம் ஒன்று உள்ளது. சமணத்துல வந்து கடவுள் வழிபாடு, அதாவது இறை வழிபாடு என்பது இல்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறது அல்லவா? அப்படி இருக்கும்போது அருகனை கடவுளாக அப்படின்னு அருகன் என்ற கடவுள் என்பது தீர்த்தங்கரர்களுடைய நிர்வாணத்துக்கு பிறகு அவர்களை அருகனாக ஏற்று வழிபடுகிறார்களா, அல்லது அருகன் என்ற ஒரு இறை இருக்கிறதா? வேற யாரானு சொல்றாங்களா? வணக்கம் அவையோர் அனைவருக்கும் வணக்கம். கடவுள் வழிபாடு பேசலாம். ஐயா நான் பேசணும். ஐயா இளங்கோ ஐயா பேசுறாங்க, நான் பிறகு பேசுறேன். ஐயா இளங்கோ ஐயா என்னை விட அதிகமா பேசுவாங்க. அதனால அப்படி இல்ல, நீங்க முன்னாடி தொடங்கிட்டீங்க. நீங்க
அருகர் என்பது அரகந்தர் என்ற அந்த வடமொழி சொல் தான். அந்த 4 காதி கர்மங்கள் அழிந்தவுடன் அங்க அரகந்தர் அல்லது அருகர் என்ற உருவமானது அல்லது அந்த அந்த ஒரு நிலை ஏற்படுகிறது. குணஸ்தானங்களாக 14 குணஸ்தானங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அருகரை அவர்கள் 24 பேர் இப்ப தீர்த்தங்கரர்களாக இருந்து அதன் பிறகு மோட்சம் அடைகிறார்கள். மீதி 4 அகாதி கர்மங்களையும் அழித்த பிறகு அவர்கள் சித்த நிலையை அடைகிறார்கள். அதனால உருவ வழிபாடு என்று சொன்னாலும் கூட உருவங்களிலே வேறுபாடுகள் இருக்காது என்பதனை கோயில்கள்ல போறவங்க பார்க்கலாம். சமண கோயில்கள்ல போறவங்க உருவம் பார்த்தீங்கன்னா அமர்ந்த நிலையிலே இருக்கும் சிலை. அவரை பாவனையால் தான் வணங்குகிறோம். அதாவது முற்றிலும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாதவர்கள், சிறுவர்கள் அல்லது அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு ஏதாவது ஒரு உருவத்தை காட்டி அதை செய்து அந்த பக்தியை வளர்ப்பது. கடவுள் வழிபாடு இல்லை என்பது கிடையாது, அது முற்றிலும் தவறானது. வழிபாடு உண்டு. தேவ, சாஸ்திர, குரு இந்த 3க்கும் பஞ்ச பரமேஸ்வரிகள் என்ற அந்த பாணியிலும் நவதேவதை என்கின்ற அந்த பாணியிலும் 9 விதமானவற்றையும் நாம் வணங்குகின்ற வழக்கமானது சமணத்திலே வெகு விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. அதனால இறை வழிபாடு இல்லை என்றல்ல, உருவ வழிபாடு கூடாது என்று சொன்னாலும் கூட அதை அந்த நிலையை அடைவதற்கு முனிவர்களிலேயே மிக உயர்ந்த நிலையை அடையும் பொழுது யாரையுமே வணங்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும். அது 14வது குணஸ்தானத்தை பற்றி சொல்வார்கள். அது மிக விரிவான ஒரு தத்துவம். அதனால அதுவரை உருவ வழிபாடு என்பது சமணத்தில் இருக்கிறது. அது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவ என்றால் கடவுள், சாஸ்திரம் என்றால் ஆகமம், குரு என்பது அந்த பஞ்ச பரமஸ்ரீகளிலே ஆச்சாரியர், உபாத்தியாயர் மற்றும் சர்வசாதுக்கள் என்பவர்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிகவும் விளக்கமாக சொல்ல முடியாது, அரைகுறையாகத்தான் நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் கையை உயர்த்தியது இந்த என்பினை அந்த 1577வது பாடல், என்பினை நரம்பில் பின்னி உதிரம் தோய்த்தி இறைச்சி மெத்தி புன்புற தோலை போர்த்து மயிர்புறம் பொழிய வேந்திட்டு என்று சிந்தாமணியிலே வருகின்ற அதே வரிகளை மேருமந்திர புராணத்திலே வாமன முனிவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதை தெரிவிக்கத்தான் நான் கையை உயர்த்தினேன். நடுவில் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு என்பினை நரம்பில் பின்னி உதிரம் தோய்த்து இறைச்சி மெத்தி பின்புறம் தோளில் மூடி அழுக்கொரு புழுக்கள் என்று அந்த 2 வரிகள் 1.5 வரிகள் அப்படியே எடுத்து ஆண்டிருக்கிறார். அது அந்த சிந்தாமணி பாடலுடைய பெருமையை குறிப்பதாக நான் கருதுகிறேன். என்னுடைய விளக்கம் சற்று குறைவாகத்தான் இருந்திருக்கும். அது கொஞ்சம் நீண்ட விளக்கம். அதில் ஏதாவது தவறோ அல்லது குறைபாடோ இருக்குமானால் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேவசுந்தரம் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கம். சோபா அம்மையாருக்கும் எனது நீண்ட வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. இது நான் வெங்கடசாமி நாட்டார் சமணமும் தமிழும் அந்த நூல்ல மேருமந்திர புராணத்துல இந்த வரக்கூடிய இந்த நீங்க சொன்ன வரிகளை அவங்களும் எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மங்களம் பாடிடலாம் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றைய 66வது அமர்வும் மிகச் சிறப்பாக அரங்கேறி இருக்கிறது. அம்மையார் சாந்தி மகாலிங்கம் அம்மையாருடைய கேள்வி அதுக்கு உரிய பதிலும் நிறைவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். கடவுள் வழிபாடு உண்டு, உருவ வழிபாடு மறுக்கிறார்கள். கடவுள் வழிபாடுக்கு அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் இருக்கு, அதுக்கு மேல அது அவசியம் இல்லை அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அம்மையார் சோபா அம்மையார் பேசுறாங்க. அம்மா தொடர்ந்து பேசுங்கம்மா. இல்ல நான் நீங்க ஒன்னேன்னு சொன்னீங்க இல்லையா, உருவ வழிபாடு மறுக்கிறார்கள்ட்டு. சமணர்கள் இந்த கிரியேட்டர் காட், அதாவது
கடவுள் நம்மை படைத்தார், அது அந்த கோட்பாட்டை தான் மறுக்கிறார்கள். இதில் வந்து அவர்கள் நாத்திகர்கள் அல்ல, அவர்களுக்கு உருவ வழிபாடும் உண்டு. தீர்த்தங்கரர்கள் உருவத்தை தங்களுடைய பிரதிபலிப்பாக பார்த்து அதை வழிபாடு செய்கிறார்கள். இப்போ வந்து சன்ஸ்கிருத்ல ஒன்று இருக்கு, மோக்ஷ மார்கசிய நேதாரம் பேதாரம். முகம் சரியா தெரியல, கொஞ்சம் முன்னாடி வைங்க. இப்ப தெரியுது. ஒரு சம்ஸ்கிருதத்துல ஒண்ணு இருக்கு, மோக்ஷ மார்கசிய நேதாரம் பேதாரம் கர்ம பூபிருதாம் யாத்தாரம் விஸ்வ தத்வானாம் வந்தே தத்குண லப்தையே. அந்த அந்த பிரேயருடைய அர்த்தம் என்னன்னா, மோக்ஷ மார்க்கத்துக்கு வழிகாட்டுற ஹீதோபதேசி, கர்மங்களையெல்லாம் அழித்த சர்வஜர். அப்புறம் இது பேர் என்ன, மோக்ஷ மார்கசிய நேதாரம் பேதாரம் கர்ம பூபிருதாம் கியாத்தாரம் விஸ்வ தத்வானாம். இந்த 3 உலகத்தையும் 3 காலத்தையும் அறிந்தவர். அந்த மாதிரி கேவல ஞானத்தை அறிந்த உங்களை போல நான் ஆக வேண்டும் என்று நான் உங்களை துதிக்கிறேன் அப்படின்ற அந்த பாட்டுக்கு இருக்கு. இப்போ நம்ம பஞ்ச நமஸ்காரத்தை எடுத்துட்டாலும் சித்தானம், அரஹந்தானம், ஆச்சாரியானம், உபாத்தியாயனம் அண்ட் சாதுக்கள், சர்வ சாதுக்கள். அதாவது சித்தர்கள், 8 கர்மங்களையும் அழித்தவர்கள் சித்தர்கள், அவரை வணங்குறேன். அரஹந்தர், எங்களுக்கு வழிகாட்டினவர், அவரை வணங்குறேன். ஆச்சாரியர், எங்களை வழி நடத்தி கொண்டு போகிற அவரை வணங்குறேன். எங்களுக்கு சொல்லி கொடுக்குற உபாத்தியாயர்களை வணங்குறேன். மற்ற எல்லா சாதுக்களையும் நான் வணங்குறேன். இதுதான் இந்த சமணர்களுடைய வழிபாடு. இதுல வந்து உருவ வழிபாடு இல்லைன்ற கிடையாது. இவர் இளங்கோ சொன்ன மாதிரி தேவ குரு சாஸ்திரத்தை வழிபடுறது சமணர்களுக்கு ஒரு வழக்கமாகவே இருக்கு. கடவுள் இந்த எங்களை எல்லாம் உண்டாக்கல, அந்த ஒரு கோட்பாடு தான் சமணர்களுக்கு மாறுபட்டு இருக்கு மற்றவர்களோட இந்தியன் ஸ்கூல் ஆஃப் தாட்ல. அதனால தான் நான் இந்த 1578 தச்சன் சொன்னது வந்து அது கடவுளை சொல்லல, அது கர்மாக்களை சொல்றது. கர்மாக்கள் தான் நம்மள உருவாக்குறவங்க அப்படின்றது. தேங்க்ஸுங்க, ரொம்ப மிக்க நன்றிங்க அம்மா, மிக்க நன்றி. ஐயா, நம்ம மங்கள வாழ்த்துக்கு போலாமா? மங்கள வாழ்த்து சொல்லிடலாங்கய்யா. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. திங்கள் மும்மாறி பெய்க, திருவரம் வளர்க செங்கோல், நன்கினிது அரசனாள்க, நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதொழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்தமை நூல் புகழுடம் பொலிகமிக்கே. அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. சான்றோர் பெருமக்களே, நமக்கு 66வது அமர்வும் மிக சிறப்பாக இடம்பெற்று அமைந்தது, நிறைவுற்றது. மீண்டும் அம்மா, நீங்க எதுனா சொல்றீங்களாம்மா? ரொம்ப அற்புதமாக கலந்துரையாடல், கேள்விகளும் ரொம்ப நுணுக்கமான கேள்விகள். அதனால இன்றைய அமர்வு மிக சிறப்பாக அமைந்தமைக்கு எல்லாம் வல்ல பெரும்பொருளை நாம் துதிக்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நல்ல சிந்தனைகளை சிந்திப்போம், பரிமாறுவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி, வணக்கங்க. நன்றி, வணக்கம் ஐயா. ஐயா அவர்களுக்கும் சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து ஐயா அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வை ரொம்ப அற்புதமாக கூறிய அம்மையார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. கலந்துரையாடல் நிகழ்த்திய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.